2022 பார்ட் 1ல 14ஆம் கேள்வி. இந்த மாதிரி ஒரு கேள்வி உண்டு. Right. இது இணைப்பு ஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு கேள்வி கேள்வி எடுத்தீங்கன்னா சரி, இப்ப கேள்வி பாருங்க. ஒரு வட்டின் கட்டப்பருமன் 4 kb ஆகும். இந்த ஒரு துண்டம் 4 kb. சரி, இந்த ஒரு துண்டம் 4 kb. சரி, 4 kb ஆகும். அந்த வட்டின் ஒரு குறித்த நேரத்தில் உள்ள கோப்பு ஒதுக்கீடு அட்டவணையின் பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. காட்டப்பட்டுள்ள பகுதி average.py பைத்தன் எனும் கோப்பின் கட்டங்களை தருகின்றது. சரி, குறிப்புகள் கொண்டு ஒரு கோப்பின் இறுதி கட்டம் -1 காட்டப்படுகின்றது. ஒரு கோப்பின் இறுதி கட்டம் -1 காட்டப்படுகிறது. அப்படின்னு சொன்னா 202வது இதுல இண்டெக்ஸ்ல தான் கடைசியா முடியுது. சரி, ஒரு கோப்பின் அடைவு பதிவில் அந்த கோப்பின் முதலாம் கட்டத்தின் கட்ட எண் உள்ளது. அடைவு பதிவுன்னு சொல்றது இந்த இந்த ஃபைல் எந்த துண்டத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபைல் எந்த துண்டத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றதுதான் அடைவு பதிவு. எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்க்கிறது. பின்னரும் எதில் average.py கோப்பிற்கான அடைவு பதிவும் கோப்பிற்கான ஒதுக்கிய வட்டு வெளியும் முறையே இடம்பெறுகின்றன. ரைட், இப்ப பாருங்க, இப்படி அந்த கேள்விக்கான ஆன்சரை பாருங்க. இப்படியும் பார்க்குறது -1 இணைப்பு ஒதுக்கீடுல என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு துண்டத்துல ஒரு தொகுதியில அடுத்த தொகுதியின் எங்க இருக்கும்னு சொல்லி அந்த லிங்க்லயே குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த தொகுதி எண் அதுல எங்க இருக்குன்னு சொல்லி அதே நம்பர்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப 200 சொல்றதுல அடுத்த நம்பர் 202 இருக்கு. அப்ப 202 வச்சு என்ன இருக்குன்னா அப்படி -1 முடியும். 203 என்று சொல்றது அந்த நம்பர்ல அடுத்த இது அடுத்த துண்டல் 201 போய் தேடுங்க அப்படின்னு சொல்றேன். சரி, இப்ப அந்த லிங்க் லொகேஷன்ல இணைப்பு ஒதுக்கீட்டுல -1 இருந்து காட்டுறது இருந்தா -1 காட்டுறது இருந்தா இந்த துண்டத்தோட ஃபோல்டர் முடிஞ்சு. இந்த துண்டத்தோட ஃபோல்டர் முடிஞ்சு. இப்ப பாருங்க, -1 என்று சொல்றது 202ல கொடுக்கப்பட்டிருந்தா இந்த 202 சொல்றது வேறொரு நம்பர்ல குறிப்பிடப்பட்டிருக்குமே. லிங்க் லொகேஷன் தானே. -1 இங்க இருந்தா இந்த -1 அப்படியே முடியும். இதுவரைக்கும் முடியும். 202 இருக்குன்னா இங்க 22 பாருங்க, இங்க 202 அது எந்த நம்பர்ல இருக்கு? 200. அப்ப 200 இங்க இருக்கு இதுல. அப்ப இந்த 200ல 201லயும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. 201 இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 201ல 203ஆம் நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் பாருங்க, சரி, இந்த 201 சொல்ற அந்த இதுல கடைசியா 203ல முடிவடையுது. எனக்குன்னா 203 சொல்ற நம்பர் இந்த இடத்துல இல்லை. இங்க 205 எல்லாம் மேலதிகமா தரப்பட்டது. சரி, அப்ப 201 சொல்ற கோப்போட தான் அப்படியே முடிவடையும். அப்ப கோப்புட அடைவு பெருமானம் எது? கோப்புட அடைவு பெருமானம் 203. சரியா? எத்தனை துண்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த கோப்பை சேமிக்கிறதுக்காக? 1 2 3 4 துண்டங்கள். ஒரு துண்டம் 4 KB இருந்தா மொத்தமா 16 KB. அடைவு துண்டம் 203 மொத்தமா பயன்படுத்தப்பட்டது 16 KB. எத்தனாவது தான் சார்? 4வது தான் சார். சரிங்கண்ணா, நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா அந்த லிங்க் லொகேஷன் வழங்கும். ஓகே சார்.
2021 12ஆம் கேள்வி. அதையும் கொஞ்சம் விடுங்க பாருங்க. 2021 12ஆம் கேள்வி. பார்ட் 2லயும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. சரி, ஒரு வட்டின் தொகுதி பருமன் 4 KB. ஒரு துண்டத்தில் ஒரு தொகுதி பருமன் 4 KB. ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் அவ்வட்டின் கோப்பு ஒதுக்கீட்டு அட்டவணையின் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. அப்பகுதியின் மூலம் myproc.py கோப்பின் தொகுதிகளும் காட்டப்பட்டுள்ளன. ஒரு கோப்பின் இறுதி தொகுதி -1 காட்டப்பட்டுள்ளது. இதுதான் -1. அப்ப இறுதி பகுதி கடைசியா முடிகிற துண்டைங்களுக்கு தெரியும். 101 கடைசியா முடியும். 101 அந்த தொகுதி என்ற கடைசியா முடியும். ஒரு கோப்பிற்குரிய அடைவு தகவல்கள் கோப்பின் முதலாம் தொகுதியின் தொகுதி எண்ணை காட்டுகின்றன. அப்ப டிரெக்ட் என்ட்ரி அடைவு தகவல் என்றால் எந்த நம்பர்ல இருந்து அந்த கோப்பு ஸ்டார்ட் ஆகுமோ அது. மேலுள்ளவற்றோடு கோப்பு அடைவு தகவல்களும் கோப்பின் வட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள இட அளவு முறையே காட்டுகின்றது. எப்படி பாக்குற பாருங்க. -1 என்று சொல்றது கடைசியா சேவ் பண்ணப்பட்டது. அப்ப இந்த இதோட அந்த கோப்பு முடிஞ்சு. அப்ப அது சொல்லப்பட்டிருக்கேன்னா 101 நம்பர் கோப்புல இந்த அடுத்த துண்டம் இருக்கும். 101 நம்பர் கோப்புல. அப்ப இந்த 101 எங்க குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. இந்த 101 குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எங்க 100. இப்ப இந்த 100 ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கா? அப்ப 103ல தான் ஸ்டார்ட் ஆகுது. கோப்பு 103ல அடைவு தகவல் 103. மொத்தம் எத்தனை துண்டம்? 1 2 3 3 தர 4 12 KB. சரி பாருங்க. இப்ப லிங்க் அலோகேஷன் என்ன நடக்கும்னா 103ல இந்த தொகுதி எண்ல ஸ்டார்ட் ஆகுறது. இதுல அடுத்த தொகுதி எண் எங்கன்னு சொல்லி அந்த நம்பர்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப 103ல 100வது இடத்துல இருக்கு. இந்த 100வது இடத்துல திருப்பி நாம போய் தேர்வு. இந்த 100வது இடத்துல போய் தேர்னா இந்த 100வது இடத்துல 101வது நம்பர் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 101 நம்பர் தான் அடுத்த எண். இந்த 101 நம்பர்ல என்ன சொல்லியிருக்கோம்னா -1. இந்த 101 நம்பர்ல -1 சொல்லப்பட்டீங்க. அப்ப -1ஓட அந்த கோப்பு முடிஞ்சு. அப்ப பாருங்க அடைவு தகவல் எங்க 103வது நம்பர் தான் அடைவு தகவல். ஸ்டார்ட் பண்ணதாங்க மொத்தம் 3 துண்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஒரு துண்டம் 4 KB இருந்தா 3 துண்டத்துக்கு 12 KB. சரி, ஆலேசி 2023 2024 இந்த மாதிரி கேள்வி எதுவும் போடல. சம்டைம் 2025 இந்த மாதிரி கேள்விகளும் போடப்படலாம். சரி, அப்ப அதுக்கான ஆன்சர் 4வது ஆன்சர். ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு செயல் முகாமைத்துவம் பத்தி பார்ப்போம். கோப்பு முகாமைத்துவம் ஃபுல்லாக முடிஞ்சு நாங்கள் செயல் முகாமைத்துவம் பார்ப்போம். இப்போ டியூட்டோட கையில் இருக்கும் அந்த டியூட். சரி, செயல் முகாமைத்துவம் அந்த டியூட்டை பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்டார்ட் ஆகுறதோட ஒரு செயல் முகாமைத்துவத்தை பற்றின ஒரு கெல்குலேஷன் பார்ட் ஒன்று இருக்கும். சரி, அந்த கெல்குலேஷன்ஸ் பார்ட் எல்லாம் நாங்கள் பிறகு நினைவக முகாமைத்துவம் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் தான் நாங்கள் வந்து அந்த கெல்குலேஷன். சரி, பாருங்க. இப்போ ஒரு செயல் சொன்னா என்ன? செயல் செயல் நிரல். செயல் சொன்னா என்ன? செயல் நிரல் சொன்னா என்ன? செயல் ப்ரோக்ராம், செயல் ஒரு ப்ரோசஸ். ஒரு ப்ரோசஸுக்கும் ப்ரோக்ராமுக்கும் மிக டிஃபரெண்ட் என்னன்னா ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள தான் நிறைய செயல்கள் காணப்படும். ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள தான் நிறைய செயல்கள் காணப்படும். உதாரணம் சொன்னா நாங்க இப்ப வைக்கிற கிளாஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமா இருந்தா அந்த கிளாஸுக்குள்ள பாஸ்ட் பேப்பர் கேள்வி செய்யறது, டியூட்டை பார்க்கறது, சரி, இதெல்லாம் வந்து ஒரு செயல்.
அப்ப எப்பயுமே ப்ரோக்ராமுக்குள்ளதான் செயல்கள் இருக்கும். ஆனா செயலும் ப்ரோக்ராமும் ஒன்றல்ல. செயலும் செய்கிறதும் எப்பயும் ஒன்றல்ல. சரி. செயல்களின் வகைகள் 2 வகைகள் நாங்க பார்க்கிறோம். ஒன்று உள்ளீடு வெளியீடு வினைப்பு செயல்கள், மற்றது நுண்செயலி வினைப்பு செயல்கள் சொல்லி 2 செயல்களை பார்க்கிறோம். அப்ப உள்ளீடு வெளியீடு வினைப்பு செயல்கள் சொன்னா அது வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ் சம்பந்தப்பட்டது. இன்புட் அவுட்புட் டிவைசஸ் சம்பந்தப்பட்டதுதான் உள்ளீடு வெளியீடு பிணைப்பு செயல்கள். அடுத்தது நுண்செயலி பிணைப்பு செயல்கள் சொன்னா சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் பவர் ப்ரோசஸஸ். அதாவது சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டுக்குள்ள எந்த ப்ரோசஸ் நடக்குமோ அந்த ப்ரோசஸ் தான். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் பாடத்துல நாங்க ஒன்னியமான் கட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு பார்த்துருக்கோம். ஒன்னியமான் கட்டமைப்புல வரக்கூடியதுன்னா உள்ளீடு செஞ்ச ஒரு தரவை டிரெக்டா பிரதான நினைவகத்துக்கு போகும். பிரதான நினைவகத்துல தற்காலிகமா சேமிக்கப்பட்ட அந்த தரவு அடுத்தது சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டுக்கு பாஸ் பண்ணும். சரி, சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்ல 3 பார்ட்ஸ் இருக்கும் போது அது வந்து பதி ரெஜிஸ்டர் சொல்லி உண்டு. அதோட எண்கணித தர்க்க அலகு ALU, அடுத்தது கண்ட்ரோல் யூனிட். சரி, அப்ப பிரதான நினைவகத்திலிருந்து வந்த தரவுகள் தற்காலிகமா சேமிச்சு அந்த தற்காலிகமா சேமிக்கப்பட்ட தரவுகளை டிரெக்டா சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் அனுப்புறதுல பிரதான நினைவகம் செய்யும். பதிக்கு வந்தது. இந்த பதிங்கிறது சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இது இருந்தாலும் சரி, ஆக ஸ்பீட் கூட்டினது பதி பதியில கூட்டினது பதி ஸ்பீட் கூட, அதே போல சைஸ்ல சிறுசி பதி. சரி, ஸ்பீட் கூட சைஸ்ல சிறுசி. இதெல்லாம் பார்ட் 1 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி வரும். சரி, பதி ஸ்பீட் எது அப்படின்றது. அதுல வேற இந்த சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டுக்குள்ள இல்லாத பதுக்கு நினைவகம் சொல்லி ஒரு நினைவகம் இருக்கு. இதெல்லாம் 2ஆம் பாடத்துல பார்த்துருக்கோம். பதுக்கு நினைவகம் சொல்லி ஒரு பாடம். அந்த பதுக்கு நினைவகத்தை 3ஆ பிரிப்போம். L1 பதுக்கு நினைவகம், L2 பதுக்கு நினைவகம், L3 பதுக்கு நினைவகம். இதுல L1 பதுக்கு நினைவகம் தான் ஆக ஸ்பீடான பதுக்கு நினைவகம். அந்த பதுக்கு நினைவகம் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டுக்குள் இல்லாம சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டுக்கு வெளியே தான் பதுக்கு நினைவகங்கள் இருக்கு. அந்த பதுக்கு நினைவகத்துல ஆக கூட ஸ்பீட் கூடினது L1 பதுக்கு நினைவகங்கள். சரி, லெவல் 1 பதுக்கு நினைவகம். இப்ப பிரதான நினைவகத்துல தற்காலிகமாக சேமிக்கப்பட்ட அந்த தரவு பதிக்கு வந்து சேரும். பதியில் என்ன செய்யும்? தரவுகளை தற்காலிகமா சேமித்தது மட்டும் இல்லாம எங்க வேலை கம்ப்யூட்டர்ல வேலை நடக்குமோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் என்ன செய்யும்? அவர் செஞ்ச வேலையை யாருக்கு திருப்பி கொடுக்கணுமோ அவருக்கு கொடுத்துருவாரு. திருப்பி பதி என்ன செய்யும்? இவருக்கு யாரு தந்ததோ அதனால இவருக்கு திருப்பி அனுப்பிடும். இப்ப பிரதான நினைவகத்துல தற்காலிகமா சேமிக்கப்பட்டிருக்கு மரமும் தகவல்களும். பிரதான நினைவகம் என்ன செய்யும்? நாம சேவ் பண்ணதோட டிரெக்டா துணை நினைவகத்துக்கு போயிட்டு சேரும். துணை நினைவகத்துக்கு போயிட்டு சேரும். செகண்டரி ஒன்று. துணை நினைவகத்திலிருந்து நாங்க அவுட்புட் எடுக்கக்கூடிய ஒரு இது வெளியீடா எடுக்கக்கூடிய ஒரு PDF ஃபைலா இருந்தாலும் சரி, ஒரு போட்டோவா இருந்தாலும் சரி, நாங்க டிஸ்பிளேல காட்டி கொடுத்துருக்காங்க. துணை நினைவகம் பிரதான நினைவகத்துக்கு வந்துதான் அது வெளியீடா காட்டும். சரி, அடுத்தது இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யும்? வரக்கூடிய எல்லா பாகத்தையும் கட்டுப்படுத்துற வேலையை கண்ட்ரோல் யூனிட் செய்யும். அது மெமரி ரெஜிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரதான நினைவகமாக இருந்தாலும் சரி, துணை நினைவகமாக இருந்தாலும் சரி, இதுக்குத்தான் நாங்க பேர் சொல்ற ஒன்னியமான் கட்டமைப்பு. சரி, அதுல உள்ளீட்டு சாதனங்கள் என்னன்னு சொல்லி பார்த்த, வெளியீட்டு சாதனங்கள் என்னன்னு சொல்லி பார்த்த. பிரதான நினைவகத்துல நாங்க பிரதான நினைவகம் முதன்மை நினைவகத்தை 2ஆ பிரிப்போம். அதுல ஒன்று முதன்மை நினைவகத்தை 2ஆ பிரிப்போம். என்னென்ன முதன்மை நினைவகங்கள்? நினைவகத்தை 2ஆ பிரிப்போம். பாத்துக்கோங்க, 2ஆம் பாடம். இது 2ஆம் பாடத்தை திருப்பி நான் 27 பேஜுக்கு செஞ்சுக்கொண்டு போறேன். அதோட நான் உங்களோட கண்டினியூ பண்றேன். நினைவகங்கள் நினைவகத்தை 2ஆ பிரிப்போம். அதில் ஒன்று முதன்மை நினைவகம், இன்னொன்று துணை நினைவகம். இந்த முதன்மை நினைவகத்தையும் 2ஆ பிரிப்போம். ஒன்று அழித்தவு நினைவகம் என்று, இன்னொன்று அழித்தகா நினைவகம். அழித்தவு நினைவகத்துக்கு என்ன பேர்? அழித்தவு நினைவகம் சொன்னா திறன் போனாலும் தரவுகளை அழிக்கக்கூடியதெல்லாம் அழித்தவு நினைவகங்கள். சரி, திறன் போனாலும் தரவுகள் அழிக்கக்கூடியதெல்லாம் அழித்தவு நினைவகங்கள்.
அந்த அழித்தகம் நினைவாங்கல் RAM. RAM வந்து கரண்ட் போனாலும் தரவுகள் அழிச்சிடும். அழித்தகா நினைவகங்கள் வரும் ROM, கேஷ் மெமரி, சாரி, அழித்தக நினைவகங்கள் RAM, கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர். இது மூணும் அழித்தக நினைவகங்களுக்கு வரும். முதன்மை நினைவகத்துக்குள்ள இருக்கிற 4 பார்ட்டும் RAM, கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர்ஸ், ROM. இந்த 4ம் தற்போக்கு பெறுவல் நினைவகம், பதுக்கு நினைவகம், நினைவக பதி, வாசிப்பு மற்றும் நினைவகம். இது 4ம் முதன்மை நினைவகம். ஆனா முதன்மை நினைவகத்தை நாங்க 2ஆ பிரிப்போம். ஒன்று அழித்தக நினைவகம் சொல்லி இன்னொன்று அழித்தகா நினைவகம் சொல்லி இன்னொன்று பிரிப்போம். அந்த அழித்தக நினைவகம் கேட்டகரிக்குள்ள வரும் ரேமும் கேஷ் மெமரி ரெஜிஸ்டர். என்ன காரணம் சொன்னா கரண்ட் போனாலும் தரவுகள் அழிக்கக்கூடியது அழித்தக நினைவகங்கள், கரண்ட் போனாலும் தரவுகளை சேமித்து வைக்கக்கூடியது அழித்தகா நினைவகங்கள். சரி, அப்ப துணை நினைவகங்களையும் நாங்க 3ஆ பிரிப்போம். என்னன்னா துணை நினைவகங்களையும் நாங்க 3ஆ பிரிப்போம். ஒன்று காந்த ஊடக சாதனம், அடுத்தது ஒளியியல் ஊடக சாதனம், அடுத்தது திண்மநிலை சாதனங்கள். காந்த ஊடக சாதனம் துணை நினைவகங்களை 3ஆ பிரிப்போம். காந்த ஊடக சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், திண்மநிலை சாதனம். காந்த ஊடக சாதனங்களுக்கு உதாரணம் ஹார்ட் டிஸ்க் 1 வாட், ஃப்ளாப்பி டிஸ்க் நெகிழ் வாட். இதெல்லாம் காந்த ஊடக சாதனங்களுக்கு உதாரணமாக வரும். வேறு இன்னொன்று வரும் மேக்னெட்டிக் டேப், காந்த நாடாக்கள், மேக்னெட்டிக் டேப். ஒளியியல் ஊடக சாதனங்கள் ஆப்டிகல் டிஸ்க் அப்படின்னா சிடி, டிவிடி, ப்ளூரேஸ். சரி, உங்களுக்கு தேவைண்டா இதுல நோட்ஸ் எல்லாம் இருக்குது, டியூட் கொண்டு வேறையா இருக்கு, 2ஆம் பாடத்துல டியூட் தேவைண்டா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு 2ஆம் பாடம் டியூட்டை வந்து சென்ட் பண்றேன். சரியா, ஆனால் நாங்கள் 2ஆம் பாடத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். 2ஆம் பாடத்தில் டியூட் ஒன்று அந்த டியூட்டை பண்ணுறோம். திண்மநிலை சாதனங்களை நாங்கள் பார்க்குற கீபேட்ஸ், பென்ட்ரைவ் இதெல்லாம் திண்மநிலை சாதனங்கள். சரி, இதுதான் துணை நினைவக சாதனங்கள். சரி, பாருங்க, பிரதான நினைவகம், மெமரி ரெஜிஸ்டர், இது ரெண்டுமே எதில் இருக்கு? அழித்தக நினைவகங்கள் இருக்கக்கூடியது. சரிதானே? இப்ப பிரதான நினைவகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தரவு பதியில சேமிக்கப்பட்டு பதி என்ன செய்யும்? தரவுகளை தற்காலிகமாக சேமிச்சு கொண்டுட்டு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டுக்கு வரும். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அதாவது எண்கணி தற்காலம் என்ன செய்யும்? திருப்பி பதியை அனுப்பி அந்த பதியிலிருந்து பிரதான நினைவகத்துக்கு அனுப்பிட்டு துணை நினைவகத்துக்கு அனுப்பிட்டு தான் வெளியிட எடுக்க போறோம். சரி, இப்ப அந்த வெளியீட்டு சாதனங்கள் என்னன்னு சொல்லி பார்த்த வெளியீட்டு சாதனங்களை 3ஆ பிரிக்கலாம். ஒன்று ஹார்ட் காப்பி, வண்ணகல், இன்னொன்று சாஃப்ட் காப்பி, இன்னொன்று சவுண்ட். ஹார்ட் காப்பின்னு சொன்னா நாங்க எங்களோட கையில இருக்கக்கூடிய இந்த டியூப் கையால பிடிக்கக்கூடிய எல்லா இதுக்குமே ஹார்ட் காப்பீஸ். அந்த ஹார்ட் காப்பியை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் பிரிண்டர்ஸ். சரி, சாஃப்ட் காப்பின்னு சொன்னா எங்களுக்கு கையால பிடிக்க இயலாது. அப்ப அதை வந்து எடுக்கக்கூடிய வெளியீடுகளாயிருக்கும். ஒன்று மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்கும், இன்னொன்று மொனிட்டர்ஸ், வேற கையால பிடிக்க இயலாத டிஸ்பிளே மட்டும் காட்டக்கூடியது மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். இது மாதிரி இருக்கும். சரி, அப்ப சவுண்டுன்னு சொன்னா ஸ்பீக்கர்ஸ், சவுண்டை வெளியிட தரக்கூடியதுகள் ஸ்பீக்கர்ஸ். சரி, அப்ப அதுல பிரிண்டர்ஸை நாங்க 2ஆ பிரிச்சிருக்கோம். இந்த பிரிண்டர்ஸை 2ஆ பிரிப்போம். ஒன்று அழுத்த அச்சுப்பொறிகள், இன்னொன்று அழுத்த அச்சுப்பொறின்னு சொல்லி 2ஆ பிரிப்போம். அழுத்த அச்சுப்பொறிகளும் அழுத்த அச்சுப்பொறிகளும் சொல்லி 2ஆ பிரிப்போம். இந்த அச்சுப்பொறிகள் அழுத்த அச்சுப்பொறின்னு சொன்னா ஒரு தலைன்னு சொல்லக்கூடியதால அழுத்தம் ஒன்று கொடுத்து பிரிண்ட் பண்றேன்னு சொன்னா அது அழுத்த அச்சுப்பொறிகள். உதாரணத்துக்கு நான் பென்சில் பேனாவால் நான் இதுல எழுதுவேன். அப்போ ஒரு அழுத்தம் ஒன்று கொடுத்துதான் அது எழுதப்பட்டு, அழுத்தம் ஒன்று கொடுத்துதான் எழுதப்பட்டு, அப்ப அது அழுத்த அச்சுப்பொறிகள். அப்ப பாருங்க, டொட்மெட்ரிக்ஸ் பிரிண்டர்ன்னு சொல்லி ஒரு பிரிண்டர் ஒன்று இருக்கு. நீங்க லோயர் ஆஃபீஸில் போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா அந்த பிரிண்டர் ஒன்று இருக்கும். டொட்மெட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ், வேற லைன் பிரிண்டர்ஸ், வரி அச்சுப்பொறி, புள்ளி அமைவுரு அச்சுப்பொறி, வரி அச்சுப்பொறி, இதெல்லாம் அழுத்த அச்சுப்பொறிகளுக்கு உதாரணம். அழுத்த அச்சுப்பொறிகள் தான் இந்த லேசர் அச்சுப்பொறி, லேசர் டெக்னாலஜியை வச்சு சேவ் ஆகும். அழுத்த அச்சுப்பொறிகள் லேசர் டெக்னாலஜியை வச்சு சேவ் ஆகும். லேசர் அச்சுப்பொறிகள், அடுத்தது இந்த பஸ் டிக்கெட் தரக்கூடிய அந்த தெர்மல் பிரிண்டர்ஸ், வெப்ப அச்சுப்பொறிகள், இதெல்லாத்தையும் எங்களுக்கு உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். சரி,
ரைட். அப்ப இதெல்லாம் வந்து நாங்க ஒன்னியமான் கட்டமைப்புன்னு சொல்லி ஒரு பாடத்துல 2ஆம் பாடத்துல படிச்சிருக்கோம். இதுல ஒன்னியமான் கட்டமைப்பு நான் தரக்கூடியதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நாங்க ப்ரொசஸர் 2ஆ பிரிச்சிருக்கோம். இன்புட் அவுட்புட் பவுண்ட் ப்ரொசஸ், இன்னொன்று சிபியு பவுண்ட் ப்ரொசஸ். உள்ளீடு வெளியீடு இணைப்பு செயல்கள், அடுத்தது செயலி இணைப்பு செயல்கள். இது பாருங்க, உள்ளீடு வெளியீடு இங்கிறது, இது ரெண்டுக்கும் இடையில தான் செயலி வேலை செய்யும். அப்ப இந்த செயலிக்குள்ள நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் நடக்க போறோம், இந்த செயலிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்க போறோம், அதெல்லாம் பார்க்கறது தான் இந்த செயல் முகாமைப்பு. இந்த இடத்துக்குள்ள என்னென்ன இதுகள் நாம செய்ய போறோமோ அதுதான் செயல் முகாமைப்பு. சரிதானே? கிளியர் ஆயிட்ட செயல் முகாமைப்பு? Clear, sir. செயல் முகாமை இதுல சார் என்ன சார் டவுட் சார் என்னன்னு சொன்னா டக்குனு கேளுங்க. பிறகு இந்த மைக் ஆன் பண்ணி இடையில கேட்குங்க. மெசேஜஸ் சீன் பண்ண கொஞ்சம் கஷ்டம். மைக் ஆன் பண்ணி கேளுங்க டவுட். சரி, இந்த செயல் முகாமைத்துவத்துல மெயினா பார்க்க வேண்டிய ஒன்றுதான் 7 செயல்நிலை வரைபடங்கள். அடிக்கடி வரும். 2023லயும் ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு, 2022லயும் வந்தீங்க சேம் கேள்வி, ஒரே கேள்வி 2022லயும் போட்டீங்க, 23லயும் போட்டீங்க. 24 7 செயல்நிலை வரைபடத்தை பற்றி ஒரு கேள்வி. ரெண்டாயிரத்தி 24 அதை பத்தி கேட்கப்படல. ரைட். 2024 அதை பத்தி எதுவும் கேட்கப்படல. பெண் அர்த்தம் 2025 வரும். 7 செயல்நிலை வரைபடம் ஒரு வருஷத்துக்கு அந்த தொடர்ச்சியா கேட்கப்பட்டது. ஒரு வருஷத்துல விடுபடுதுன்னா அடுத்த வருஷம் கன்ஃபார்மா ஸ்ட்ரக்சர் பார்ட்லயோ அல்லது பார்ட் 2 பார்ட்லயோ போட்டுருவாங்க. 7 செயல்நிலை வரைபடம். எப்படியும் நான் எக்ஸாம் கிட்டவாகி ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு முதல் ஒரு அனலைஸ் வந்து போடுவேன். சரி, எந்த மாதிரி கேள்வி வரலாம். 2024 எழுதினவங்க 2024 கேள்விகளை நான் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முதல் இந்த மாதிரி கேள்விகளை பார்த்துக்கொண்டு போங்க. போட்ட 2024 அதே கேள்விகள் அப்படியே வந்துருக்கு. கேட்ட அரை கூட்டிட பண்புகள் என்னென்ன, அதுகள் அரை கூட்டியல் முழுமை கூட்டியல் தான் கேட்கப்படலாம். அந்தந்த கேள்வியில் இப்படி இப்படி மாறணுது பேஜ்ல போட்டிருக்கோம். 2024 இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி கேள்வி அதே ஓர்டர்ல வந்துருக்கு. சரி, நானும் கிட்டத்துல அனலைஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கு. 2025 இப்படி கேட்கப்படலாம் வந்து எதிர்பார்க்க வினாக்களோடு வாங்கும். உனக்கு நாங்கள் அதுகளையும் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? எல்லாம் கிளியர் ஆனு சொன்னா தானே மற்ற பாஸ் பேப்பர் எல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். இல்லாட்டி சும்மா இது பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணேடா. சரி, ஒவ்வொரு கிளியராக தான் எங்களுக்கு பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். சரி, ப்ரோசஸ் ஸ்டேட் செயல்நிலைகள். இது கொஞ்சம் என்ன நடக்குதுன்னா விளங்கி படிக்கிறது தான் செயல்நிலைகள். விளங்கி படிக்கிறது. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா, நாங்க கம்ப்யூட்டரை ஒன் பண்ணதிலிருந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு செயலொன்று உள்ளீடு செய்யப்பட்டதிலிருந்து, அதாவது இப்ப நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி டேட்டாவை என்டர் பண்ணுறோம். சரி, அந்த டேட்டாவை என்டர் பண்றதுல இருந்து அதுல அவுட்புட் எது வரைக்கும் வருமோ அது வரைக்கும் செய்யறதுதான் இந்த 7 செயல்நிலை வரைபடம். அது அப்படியே ஒரு வரைபடம் மூலம் காட்டுறோம். இந்த கம்ப்யூட்டர்ல இப்படிதான் வேலை நடக்க போறது. சரி, உங்களோட டியூட்ல பாருங்க. டியூட்ல கொஞ்சம் பாருங்க. டியூட் கையில் இருக்குதானே? ஒரு பக்கத்துல 7 செயல்நிலை வரைபடம் ஒன்று போட்டு அடுத்த பக்கத்திலேயும் 7 செயல்நிலை வரைபடம் இன்னொரு வரைபடம் ஒன்று தந்திருப்பாங்க.
இருக்குதானே? ஏழு செயல்நிலை வரைபடம் இருக்குதானே? 2 வரைபடங்கள் இருக்கும். சரி, இவட பிரிண்ட் பண்ணலன்றா வீடியோ சரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன செய்யும்? 2 வரைபடம் இருக்கும். அதுல 2வது இருக்கக்கூடிய வரைபடம் பார்க்காதீங்க, அது கொஞ்சம் கீழே. சரி, ரைட். 7 செயல்நிலை வரைபடத்துல நாங்க என்ன செய்வோம்? கம்ப்யூட்டரை நாங்க இப்போ கொண்டு பண்ணுவோம். புதிய ப்ரோசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். புதிய ப்ரோசஸ் வந்து இப்ப பெண்டிங் இருக்கிற ப்ரோசஸை நாங்க என்ன செய்வோம்? அட்மிட் பண்ணுவோம் ரெடி ஸ்டேட்டுக்கு, தயார் நிலைக்கு அட்மிட் பண்ணுவோம், அனுமதித்தல். சரி, விளங்காத சரி என்னன்னு சொன்னா டக்குன்னு மைக் ஆன் பண்ணி கேளுங்க, நான் திருப்பி புதிய ப்ரோசஸ் வந்து ரெடி ஸ்டேட்டுக்கு அனுமதிக்கப்படும். இப்பதான் நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓபன் பண்ணி டேட்டா வந்து இன்புட் பண்ண போறோம். சரி, டேட்டா வந்து இன்புட் பண்ண போறோம். இப்போ நார்மலா இப்ப இருக்கக்கூடிய ப்ரொசஸர் எல்லாம் ப்ரொசஸரோட ஸ்பீட் வந்து, சரி, இப்ப இருக்கக்கூடிய ப்ரொசஸரோட ஸ்பீட் வந்து நார்மலா 0.3 மில்லி செகண்ட்ஸ் மாதிரி. சரி, ப்ரொசஸரோட ஸ்பீட் நார்மலாவே 0.3 மில்லி செகண்ட்ஸ் ப்ரொசஸர் ஸ்பீட் தான் இருக்கும். இது வந்து அந்த அவங்க 2 பேரும் ஜாயின் ஆயிருந்தேன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் பார்க்கறத விட இது முன்னுக்கு பார்க்கறது செயல்நிலைகள் மெயின் பாடம். சரி, அதனாலதான் நான் இன்றைக்கு மாதிரி ஒரு நாள் போட்டேன். 0.3 மில்லி செகண்ட் ஒரு செயல் ஒன்று கொடுக்கறதா இருந்தா இப்ப எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சவுண்ட் வால்யூம் வந்து டவுன் ஆகினவனா கேக்குது சார். P1 என்று சொல்லக்கூடிய ப்ராசஸ் திருப்பி இன்னொரு முறை அப்படி நடக்க சொல்லுங்க. P1 என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் இவருக்கு சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் ஒதுக்கப்பட்ட டைம் 3 மில்லி செகண்ட்ஸா இருந்தார். சரி, P1 என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் அவருக்கு சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் 3 மில்லி செகண்ட் ஒதுக்கப்பட்டது. சரி, இப்ப நான் இங்க நிற்பது இருக்கும் கணக்குகள் லேசிக்காக, கணித்தல்கள் லேசிக்காக இதுல வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் டைம் வந்து 2 மில்லி. சென்ட்ரல் ப்ராசஸிங் டைம் வந்து 2 மில்லி செகண்ட். இப்போ P1 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் 3 மில்லி செகண்ட்ஸ்ல வேலை செய்வதா இருந்தா திருப்பி இன்னொரு P2 சொல்லக்கூடிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் டைம் கொடுத்தது 2 மில்லி செகண்ட்ஸ். உங்களுக்கு இவ்வளவு டைம் தாருன்னு அது கூட வேலை செஞ்சுட்டு போகும். அப்படி திருப்பி P3 சொல்லக்கூடிய ப்ராசஸ் திருப்பி வந்து அவருக்கு 5 மில்லி செகண்ட்ஸ் டைம் ஒதுக்கப்பட்டது. சரி, அவருக்கு 5 மில்லி செகண்ட். இப்ப இப்போதைக்கு எங்களுக்கு 3 ப்ராசஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 3 எங்கிறது P1 P2 P3 சொல்லி 3 தயார் நிலையில் இருக்கக்கூடியது. தயார் நிலையிலிருந்து அடுத்தது எங்க அனுப்பப்படும் என்றால் அனுப்பப்படும் என்கிறது ஓடு நிலைக்கு அனுப்பப்படும். ரன்னிங் ஸ்டேட் ஓடு நிலைக்கு அனுப்பப்படும். சரி, இப்ப இந்த இடத்துல தான் நாங்க சென்ட்ரல் ப்ராசஸிங் கவனிக்கிறோம். சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் இவருக்கு ஒதுக்கின டைம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் டிஃபால்ட் டைம் வந்து 2 மில்லி செகண்ட். ஆனா P1 சொல்லக்கூடிய ப்ராசஸ் டைம் வந்து 3 மில்லி செகண்ட். சரியா, நான் வந்து P1 P2 சேஞ்ச் பண்ணுறேன். P1 சொல்லக்கூடிய ப்ராசஸுக்கு 2 மில்லி செகண்ட், P2 சொல்ற ப்ராசஸுக்கு 3 மில்லி செகண்ட், P3 சொல்ற ப்ராசஸுக்கு 5 மில்லி செகண்ட். இப்ப ரெடி ஸ்டேட்ல இருந்து P1 சொல்லக்கூடிய ப்ராசஸ் அனுப்பப்பட்ட ரெடி ஸ்டேட்ல இருந்து P1 சொல்லக்கூடிய ப்ராசஸ் அனுப்பப்பட்டீங்க. அவருக்கு கொடுத்த டைம் 2 மில்லி செகண்ட். இப்ப அவர் என்ன செய்யும்? டக்குனு அவரோட 2 மில்லி செகண்ட்ஸ் எங்கக்கு போகும்? முடிவுறுத்தப்படும், டெர்மினேட் ஆகும். டெர்மினேட் அல்லது எக்ஸிட் சொல்லுவோம். முடிவுறுத்தப்படல்.
முடிவு. இப்ப என்ன நடந்த பி வந்து இருக்கக்கூடிய ப்ரோசஸ் அவருக்கு சென்ட்ரல் ப்ரோசஸிங் டைம் 2 மில்லி செகண்ட். சரி, இப்ப 2 மில்லி செகண்டோட அவர் எங்க அனுப்பப்படுற 2 மில்லி செகண்டோட அவர் அனுப்பப்பட்டிருக்கு ஓடு நிலைக்கு. அப்ப ஓடு நிலையில 2 மில்லி செகண்ட்ஸ் வேலை நடக்கக்கூடியது. சரி, ஓடு நிலையில 2 மில்லி செகண்ட்ஸ் வேலை நடக்கக்கூடியது. டக்குன்னு அவருக்கு கொடுத்த டைம் 2 மில்லி செகண்ட்ஸ்னால அவர்கிட்ட வந்து வேலை முடிஞ்சு கூட போகணும். அப்ப பி 12 சொல்லக்கூடிய ப்ரோசஸ்ல வேலை முடிஞ்சு. சரி, திருப்பி யார் வர பி 2 சொல்லக்கூடிய அவருக்கு சென்ட்ரல் ப்ரோசஸிங் ஒதுக்கின டைம் 3 மில்லி செகண்ட். அவருக்கு சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் ஒதுக்கின டைம் 3 மில்லி. அப்படியே இருக்கிற நேரம் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் உச்ச அளவு 2 மில்லி செகண்ட். ரைட், இவர் வார P2 சொல்லக்கூடிய ப்ரோசஸ் 3 மில்லி செகண்ட்ஸோட உள்ள வந்தா அவருக்கு கொடுத்திருக்கிற டைம் 2 மில்லி செகண்ட்ஸ்னால இவர் என்ன செய்யும் திருப்பி மற்ற இதை செஞ்சுக்கிறதுக்காக அவரோட டைம் பாஸ் கால முடிவு டைம் அவுட் 3 மில்லி செகண்ட்ஸ்க்கு இவருக்கு தேவை 3 மில்லி செகண்ட்ஸ் வேணும். ஆனா சென்ட்ரல் ப்ரோசஸிங் டைம் வந்து 2 மில்லி செகண்ட். அந்த 1 மில்லி செகண்ட்ஸுக்காக 2 மில்லி செகண்ட்ஸ் கடத்தப்பட்டது திருப்பி அந்த 1 மில்லி செகண்ட்ஸுக்காக ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்பப்பட்டு முடிவு. சரி, அந்த ஒரு காரணத்துக்காக இப்ப நாங்க தன்சல் போலிங்ல நினைப்போம். தன்சல் போலிங்ல நிக்கிற நேரம் இந்த சரி தன்சல் போலிங்ல நிக்கிற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு வார ஒரு இதுல சொல்லுவோம் ஒரு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம், ஒரு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தான். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு 2 ஐஸ்கிரீம் எடுக்கணும். உங்களுக்கு 2 ஐஸ்கிரீம் தேவை. அப்ப நீங்க என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு முறை வந்துட்டு திருப்பி மற்றவங்க பேசி இன்னொரு போலிங் நிற்குங்க. சரி, அதே விஷயம் தான் நீங்க ஏழு செயல்நிலை மாதிரியில அதே விஷயம் தான் நீங்க நடக்கும் முடியும். சென்ட்ரல் ப்ரோசஸ் யூனிட் உங்களுக்கு 2 தான் தார கைக்கு. ஆனா உங்களுக்கு தேவையானது 3 மில்லி செகண்ட் 3 வேணும். சென்ட்ரல் ப்ரோசஸ் யூனிட்ங்கிறது வந்து 2 ஐஸ்கிரீம். ஆனா நீங்க 3 ஐஸ்கிரீம் திண்டா தான் நம்மளோட வயிறு நிறையும். அப்படியே இருக்கிற நேரம் நீங்க 2 ஐஸ்கிரீத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துட்டு திருப்பி அவரு கொடுத்த டைம் முடிஞ்சதுனால திருப்பி மறு வந்து நீங்க திருப்பி கியூல நிற்பீங்க. கியூல நின்று திருப்பி அந்த 1 மில்லி செகண்ட்ஸுக்காக மட்டும் ரன்னிங் ஸ்டேட் போயிட்டு டெர்மினேட் ஆகிடுவீங்க. 3 தடவை தந்து முடிஞ்சு. சரியா? ரைட், இப்ப யாரு வர அடுத்தது P3 சொல்லக்கூடிய ப்ரோசஸ். இப்ப P3 சொல்லக்கூடிய ப்ரோசஸ் 5 மில்லி செகண்ட் உள்ள வரும். அவருக்கு 5 ஐஸ்கிரீம் தேவை. சரி, 5 ஐஸ்கிரீம் தேவையான இடத்துல பாருங்க. ஆனா இவர் டென்டல் கோனில கொடுக்கறது வந்து 2 ஐஸ்கிரீம் தான். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு 2 ஐஸ்கிரீம் எடுத்துட்டு மத்த 3 மில்லி செகண்ட்ஸ்க்காக திருப்பி நிற்கும். மத்த 3 ஐஸ்கிரீமுக்காக திருப்பி கியூல நிற்கும். திருப்பி மத்த 2 ஐஸ்கிரீம் எடுத்துக்கணும். திருப்பி மற்றவங்கள வரும் அந்த ஒரு ஐஸ்கிரீம் திருப்பி அந்த ஐஸ்கிரீம் வந்து திருப்பி போடுறதுதான் டெர்மினேட் ஆகும். சரி, இதுக்கு நாங்க ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம் 4 நிலை 4 செயல்நிலை வரைபடம் 4 ஸ்டேட் ப்ரோசஸ். இந்த 4 ஸ்டேட் ப்ரோசஸ் கிளியர் ஆகுது? இல்ல என்ன சொல்லி டவுட் இருக்கும்? 4 ஸ்டேட் ப்ரோசஸ் கிளியரா? உங்களுக்கு அந்த டியூப்ல தந்திருக்கிற செயல்நிலை வரைபடத்தை உங்களுக்கு பார்த்துக்கொள்ள கஷ்டமா இருந்தா இந்த செயல்நிலை வரைபடத்தை நான் தார வரைபடத்தை கொஞ்சம் விஸ்தரிச்சுப்படுத்தி வச்சுக்கோங்க. ஆலய சாயும் சரி, அதுல கொஞ்சம் இது ஒன்றது சரிதான். கோடு போறதுகள் கொஞ்சம் குழப்பம் ஒன்று. Okay, sir. கிளியர்? Clear, sir. 4 ஸ்டேட் ப்ரோசஸ்.
சரி. சரி. இதுதான் 4 நிலை செயல் வரைபடம் என்று சொல்றோம். இதோட சேர்ப்போம் நாங்க இன்னொன்று. இப்ப நாங்க ஒரு உதாரணம் கொண்டு பார்ப்போம். ஒரு கம்யூனிகேஷன் நடத்துற ஒரு ஆள். சரிதான். கம்யூனிகேஷன் நடத்துற ஒரு ஆள். அப்ப அவருக்கு எனக்கு தெரியும் அவரு ஒரே நேரத்துல நிறைய வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்துல நிறைய வேலை செய்யறவர் தானே அவரு. அப்ப ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற ப்ராசஸ் நாங்க பாவம் அவர் வந்து ஏதோ ஒரு டைப்பிங் வேலை ஒன்றுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டு சரி டைப்பிங் வேலை ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் அந்த டைப்பிங் வேலையை செஞ்சு கொண்டிருக்காரு. டைப்பிங் வேலையை கொடுத்துட்டு அவர் டைப்பிங் வேலையை அவர் செஞ்சு கொண்டிருக்காரு. அப்ப அந்த நேரத்துல அவர் அப்ப டைப்பிங் வேலையை செய்யற நேரம் இதே இதே வேலை தான் நடந்து கொண்டு இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு டக்குன்னு இதை பிரிண்ட் எடுத்தாங்க. சரி டக்குன்னு இதை எனக்கு பிரிண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இவர் என்ன செய்வாரு? டக்குன்னு அதை மினிமைஸ் பண்ணி வைப்பாரு. சேவ் பண்ணி மினிமைஸ் பண்ணி வைப்பாரு. இப்ப அந்த ப்ரோசஸ் எங்க போகும்னு சொன்னா ப்ரோசஸுக்கு இன்புட் அவுட்புட் கிடைக்குமா? இப்ப அந்த ப்ரோசஸுக்கு இன்புட் அவுட்புட் கிடைக்குமா? இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டைப் பண்ணி கொண்டிருந்தவர் இப்ப அந்த பிரிண்டிங் வேலைக்காக பிரிண்டிங் ஆப்ஷன் ஓபன் பண்றாரு. பிரிண்டிங் வேலைக்காக பிரிண்டிங் ஆப்ஷன் ஓபன் பண்றாரு. அப்ப இவர் பாக்குற இவர் என்ன செய்யணும்? இவர் இந்த வேலையை செஞ்சு கொண்டு பிரிண்ட் பண்ணலுமா? இவர் என்ன செய்யணும்? மினிமைஸ் பண்ணிக்கணும். அப்ப அந்த மினிமைஸ் பண்றதுக்காக இன்புட் அவுட்புட் கிடைச்சாத ஒரே காரணத்துக்காக இன்புட் அவுட்புட் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக இது எங்க வரும் சொன்னா தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வரும். வரும். தடுக்கப்பட்ட நிலை. அப்ப ஏன் தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் என்றால் தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் இன்புட் அவுட்புட் எதுவும் கிடைக்காமை ஐஓ கிடைக்காமை அப்படி இல்லைன்னா நிகழ்ச்சிகள் கிடைக்க பெறாமை நிகழ்ச்சி கிடைக்காமைக்கான ஒரே காரணத்துக்காக இன்புட் அவுட்புட் டிவைஸ் நாட் ஃபவுண்ட் அது ஒரே காரணத்துக்காக இவர் அந்த ப்ரோசஸ் ஏற்கனவே ரன்னிங் ஸ்டேட் ஓடிக்கொண்டிருந்த சென்ட்ரல் ப்ரோசஸ் ஓடிக்கொண்டிருந்த ப்ரோசஸை நாங்கள் என்ன செஞ்சேன் மினிமைஸ் பண்ணி எடுத்தேன். மினிமைஸ் பண்ணதோட அவருக்கு என்ன நடக்கும்? இன்புட் அவுட்புட் டிவைஸ் எதுவும் கிடைச்சாது. அதனால அவர் என்ன செஞ்ச லோக்கி ஸ்டேட்டுக்கு வந்து சரிதானே. இதுக்கு நாங்க ஒரு பேரோட சொல்லுவோம். இந்த 5 ப்ரோசஸ் நாங்க ஒரு பேரோட சொல்லுவோம் 5 ஸ்டேட் ப்ரோசஸ். சரி இப்ப பாருங்க. இப்ப என்ன செஞ்ச ஏற்கனவே டைப் பண்ணி கொண்டிருந்த நேரத்துல தானே இவரை வந்து போல இந்த பிரிண்டிங் இது வந்து வேலையை கொண்டு வந்து இவர் என்ன செஞ்ச அந்த டைப் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையை டக்குன்னு மினிமைஸ் பண்ணி அவரு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி அனுப்பிட்டார். இப்ப இந்த நேரத்துல இவர் என்ன செய்யற திருப்பி அதே வேர்டு ஓப்பன் பண்ணணுமே அந்த வேலையை திருப்பி செஞ்சு கொண்டிருக்கணுமே. அதுக்காக திருப்பி என்ன செய்யும் பிளாக் ஸ்டேட்ல இருந்து தயார் நிலைக்கு போகும். பிளாக் ஸ்டேட்ல இருந்து திருப்பி தயார் நிலைக்கு போகும். அதுக்கான காரணம் என்ன? இன்புட் அவுட்புட் எதுவும் கிடைச்சதுனால இன்புட் அவுட்புட் கிடைத்த ஒரே காரணத்துக்காக நிகழ்ச்சி கிடைத்த ஒரே காரணத்துக்காக இறங்க போன திருப்பி ரெடி ஸ்டேட்டுக்கு போனேன். சரிதானே. அப்ப பிளாக் ஸ்டேட்டுக்கு வரதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ஒரு இதொன்று நிகழ்ச்சி ஒன்று ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ஒரு செயல் உண்டு அல்லது செய்கிறல் உண்டு அவர் டெம்பரரியா நிறுத்தப்பட்ட ஒரே காரணத்துக்காக பிளாக் ஸ்டேட்டுக்கு வந்து நின்றது. தடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. இப்ப தடுக்கப்பட்ட நிலைமையில திருப்பி இன்புட் அவுட்புட் கிடைச்சதுனால எங்க வரும்? தயார் நிலைக்கு வரும். சரி தயார் நிலைக்கு வரும். கேள்விகள் பார்ட் ஒன்ல வரலாம். சம்டைம் இந்த தடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் அடுத்து எந்த நிலைமைக்கு போகலாம் அப்படின்னு கேட்கலாம். தடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் அடுத்து எந்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன்ல கேட்கலாம். அது எங்க போகும்? ரெடி ஸ்டேட்டுக்கு போகும். திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கலாம். தடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தயார் நிலைக்கு போறதுக்கான ஏன் போன அந்த ப்ரோசஸ் ஏன் போன காரணம் என்ன?
இன்புட் அவுட்புட் இவை கிடைச்ச ஒரே காரணத்துக்காக ரெடி ஸ்டேட்டுக்கு போனோம். திருப்பி இந்த பிளாக் ஸ்டேட்ல இருந்து வந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டு திருப்பி ரெடி ஸ்டேட் அனுப்பப்பட்டு ரன்னிங் ஸ்டேட் ஓடிக்கொண்டிருக்கும். திருப்பி கால முடியும் ரன்னிங் ஸ்டேட் இந்த ஏரியாவில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வேலை முடிஞ்சு க்ளோஸ் பண்ணா டெர்மினேட் பண்ணப்பட்டு முடிவு. சரி, இதுக்கு பேர் தான் நான் சொல்றேன் 5 ஸ்டேட் ப்ரோசஸ், 5 செயல்நிலை வரைபடம். சரி, அப்ப நாங்க எல்லாம் 7 செயல்நிலை வரைபடங்கள் பார்க்கணும். சரி பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப அடுத்தது திருப்பி தடுக்கப்பட்ட நிலைமையில இவர் என்ன செஞ்ச மினிமைஸ் பண்ணி வச்ச நேரத்துல ஸ்கூல் விட்டு சரி ஸ்கூலுக்குள்ள தான் அப்படியே வார பிரிண்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு உதாரணத்துக்கு சரி ஸ்கூலுக்குள்ள தான் இந்த இடத்துல வார பிரிண்ட் பண்ணி கொண்டு போறதுக்காக சரிதானே. அப்ப பிரிண்ட் பண்ணி கொண்டு போற நேரத்துல இவர் என்ன செஞ்ச ஒரு ப்ரோசஸ் ஆல்ரெடி ரன் ஆகி கொண்டிருந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ரன் ஆகி கொண்டிருந்ததை என்ன செஞ்ச பிளாக் ஸ்டேட்டுக்கு எடுத்த. இப்ப பார்த்து எல்லாருமே வார பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மினிமைஸ் பண்ணப்பட்ட நிலைமையில தானே இருக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து மினிமைஸ் பண்ணப்பட்ட நிலைமையில தானே இருக்கும். அப்ப சரி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து மினிமைஸ் பண்ணப்பட்ட நிலைமையில தான் இருக்கும். மினிமைஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் இன்புட் அவுட்புட் கிடைக்குமா? கிடைக்காது. அதே போல பாருங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒரு டயலாக் சீமோன்ல எடுத்து டயலாகா இருந்தாலும் சரி வேற சீமா இருந்தாலும் சரி அதை எடுத்து கொஞ்சம் காலம் நீங்க ரீலோட் பண்ணாம வச்சிருந்தேன்னு சொன்னா அது பெண்டிங் ஸ்டேட்டை வைத்திருக்கும். கொஞ்சம் காலம் நீங்க ரீலோட் பண்ணாத காரணத்தால அது பெண்டிங் ஸ்டேட்டை வைத்திருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் ரீலோட் பண்ணலன்னு சொன்னா உங்களோட ஐடென்டிட்டிலேருந்து அப்படியே எடுத்துட்டு வரும். இதே விஷயம் தான் நீங்க நடக்கும். கம்ப்யூட்டர்ல ஒரு சின்ன டைம் ஒன்று கொடுப்பாங்க. சென்ட்ரல் ப்ரோசஸ் யூனிட் மினிமைஸ் இருக்கக்கூடியதுக்காக ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய ப்ரோசஸ் வந்து சேர இவருக்கு மினிமைஸ் பண்ணி கொண்டிருக்கிற ப்ரோசஸை டெம்பரியா ரெண்டம் எக்ஸஸ் மெமரியில சர்வ் பண்றதுக்குரிய இடம் இல்லா போறதுனால சென்ட்ரல் ப்ரோசஸ் இந்த ரெண்டம் எக்ஸஸ் மெமரியில பிரதான நினைவகத்துல அப்படி இல்லைன்னா பௌதிக நினைவகம் அதுல சர்வ் பண்றதுக்கு இடம் இல்லாத போற காரணத்தால இவர் என்ன செய்யும் திருப்பியும் தடுக்கப்பட்ட காத்திருப்பு நிலைமைக்கு தடுக்கப்பட்ட காத்திருப்பு பிளாக் வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு திருப்பி மாறும். சரி, ஏன் மாறின மிச்ச நேரம் பார்த்து இருந்தேன். ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு இன்புட் அவுட்புட் கிடைச்சல. அதனால இவர் காத்திருக்க வெயிட்டிங். சரிங்க, அது விளங்கணும். அது கிளியர் தானே? அந்த ப்ரோசஸ் திருப்பி தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வரதுக்கான காரணம் என்னன்னு விளங்கினா தடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ப்ரோசஸ் அது எங்க இருக்கு மினிமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் மினிமைஸ் பண்ணப்பட்டிருந்தா அது எங்க சேவ் ஆகும் பிரதான நினைவகத்துல சேவ் ஆகப்பட்டிருக்கும். சரிதானே, பிரதான நினைவகத்துல சேவ் பண்ணப்பட்டிருக்கும். பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸுக்கு எல்லா ப்ரோசஸும் உள்ளுக்கு வர நிறைய ப்ரோசஸ் உள்ளுக்கு சேர பிரதான நினைவகத்துல இடம் இல்லாத போகும். சரி, பிரதான நினைவகத்துல இடம் இல்லாத போகும். இடம் இல்லாத நேரத்துல நடக்கும் திருப்பி அது மிச்ச நேரம் அது வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாதனால தடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தடுக்கப்பட்ட காத்திருப்புக்கு ஸ்வெப் பண்ணப்படும் மாற்றப்படும். அது என்னன்னு சொல்லி நம்ம கூட உங்களுக்கு விளக்கம் வருது. ஏன் அது பார்த்து கொண்டு இருந்து மிஷின் நேரம் இது பண்ணல காத்திருத்தல் இவ்வளவு நேரமா பார்த்து இருந்தேன். இதுவரைக்கும் அவருக்கு இன்புட் அவுட்புட் ஒன்றும் கிடைச்சல. அதனால காத்திருக்கப்பட்ட பிளாக் வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்தார். இப்ப பிளாக் வெயிட்டிங் ஸ்டேட்ல இருந்து இப்ப இவர் என்ன செய்யற திருப்பி மினிமைஸ்ல இருந்து திருப்பி தூக்கப்படுறாரு. சரி, மினிமைஸ்ல இருந்து இப்ப எல்லாரும் ப்ரீட் பண்ணி எடுத்து இப்ப அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு. திருப்பி இவர் என்ன செய்யற மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓபன் பண்றாரு. திருப்பி மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண நேரம் இவர் என்ன செய்யறாரு தடுக்கப்பட்ட காத்திருப்புள் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸை திருப்பி செயற்படுத்தினாரு. செயற்படுத்தல் ஆக்டிவ் பண்ணதால திருப்பி என்ன நடந்த பிளாக் ஸ்டேட்டுக்கு போயிட்டு பிளாக் ஸ்டேட் ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து ரன்னிங் ஸ்டேட் ஓடி வந்து
சரிதானே? கிளியரா? அது வரைக்கும் கிளியர் தானே? அது வரைக்கும் கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க, திருப்பி இன்னொரு முறை சொல்லுங்க. உங்களுக்கு கிளியர் இல்ல வந்து பிளாக் ஸ்டேட்ல இருந்து ஏன் தடுக்கப்பட்ட காத்திருப்பு வாரத்துக்கான காரணம், ஏன் அது மாறுபட்ட, திருப்பி தடுக்கப்பட்ட காத்திருப்புல இருந்து ஏன் பிளாக் ஸ்டேட்டுக்கு போனேன், அது எப்படி எது சரி ஒரு ஏரியா கிளியர் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க, நான் திரும்பி சொல்றேன். கிளியர் இல்லாத ஏரியாக்கா என்ன சொன்னா டக்குன்னு மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். சரி. தடுக்கப்பட்ட காத்திருப்புல இருந்து திருப்பி அதை ஆக்டிவ் பண்ணப்பட்டதுனால பிளாக் ஸ்டேட்டுக்கு வந்து பிளாக் ஸ்டேட் ரெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டு ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து முடிவுறுத்தப்படும் அந்த ப்ரோசஸ். சரி, இப்ப பாக்குறாரு இவர் தடுக்கப்பட்ட காத்திருப்புல இருந்து பார்த்து 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 இது பண்ண வரல. சம்டைம் உங்களோட நான் தந்திருக்கிற டியூட்ல இதுக்கு வேற மாதிரி பேர் போட்டு மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான ஒரு பேர் ஒன்று இருக்கும். அப்படித்தானே இருக்கு. இந்த இடத்துல மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான சொல்லி ஒன்று இருக்கும். மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான அப்படின்ற ஒரு பேர் ஒன்று தான் இருக்கும் சம்டைம். சரி, அப்படியும் பேர் இருக்கு. அதுதான் டியூப்ல கீழே அப்படியே தந்துருக்கு. டியூப்ல அப்படியே கீழே தந்துருக்கு. அந்தந்த சொற்களுக்காக இந்த நியூன்னு சொல்லக்கூடியதுக்கு இது என்ன பாவிக்கலாம், அனுமதி தெரிந்து சொல்லக்கூடியதுக்கு என்னென்ன பேர் பாவிக்கலாம், எக்ஸாம் பேப்பர்ல எந்த மாதிரி கேள்வி வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சரி, அப்ப தடுக்கப்பட்ட காத்திருப்புல, அதாவது மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதும் தான். ஏன் இந்த மாற்றப்பட்டதுன்னு சொல்லி கேள்வி வாரத்துக்கான இந்த மாற்றப்பட்டதுன்னு சொல்லி என்ன சொல்றேன்னு சொல்லி அது விளக்கம் தான் இருக்கு. ஏன் இந்த மாற்றப்பட்டதுன்னு சொல்லி பேர் வந்ததுக்கான காரணம். சரியா? தடுக்கப்பட்ட காத்திருப்புல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் திருப்பி எங்க போகும்? தயார் நிலை காத்திருப்புக்காக போகும். தயார் நிலை காத்திருப்பு. ரெடி வெயிட்டிங். ரெடி வெயிட்டிங் ஸ்டேஜ் போகும். தடுக்கப்பட்ட காத்திருப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோசஸ் திருப்பி தயார் நிலை காத்திருப்புக்கு போகக்கூடியதுக்கான காரணம் என்னன்னா, இப்பயும் அவருக்கு என்ன நடந்த நிகழ்ச்சிகள் எதுவும் கிடைக்கல, இன்புட் அவுட்புட் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக. சரி, தடுக்கப்பட்ட காத்திருப்புள்ள இந்த மிச்ச நேரம் பார்த்து பார்த்துட்டு இருக்காரு, இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கல, திருப்பி என்ன வந்த தயார் நிலை காத்திருப்புக்கு வந்த ரெடி வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து. சரி, இப்ப தயார் நிலை காத்திருப்போம். இதுக்கு நாங்க இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவோம், மாற்றப்பட்டதும் காத்திருப்பதுமான நிலைன்னு சொல்லுவோம். மாற்றப்பட்டதும் காத்திருப்பதுமான மாற்றப்பட்டதும் காத்திருப்பதுமான நிலைன்னு சொல்லுவோம். ஸ்வெப்ட் வெயிட்டிங். இது ஸ்வெப்ட் அண்ட் ப்ளோ. இது ஸ்வெப்ட் அண்ட் வெயிட்டிங். சரி, தயார் நிலை காத்திருப்புக்கு வரும். தயார் நிலை காத்திருப்புக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? இன்புட் அவுட்புட் டிவைஸ் எதுவும் கிடைச்சல. சரி, இப்ப தயார் நிலை காத்திருப்புல இருந்து செயற்படுத்தப்பட்டதுனால திருப்பி இந்த வரும் ரெடி ஸ்டேஜுக்கு வரும். செயற்படுத்தல். ஆக்டிவ். சரிதானே? இதுதான் நாங்க 7 ஸ்டேட் ப்ராசஸ் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த புதுசா வரக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் இந்த புதுசா வரக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் தயார் நிலைக்கு போயிட்டு தயார் நிலையில ஏற்கனவே ஒரு ரவுண்ட் இருக்குமா இருந்தா, தயார் நிலையில ஏற்கனவே ஒரு ரவுண்ட் சுத்தி கொண்டிருக்குமா இருந்தா, சரிதானே? ஏற்கனவே வேலை நடந்து கொண்டிருக்க ஒரு ப்ராசஸ் நடக்குமா இருந்தா இவருக்கு என்ன செய்யலாம், திருப்பி உள்ள வந்து வேலை செய்யணும். அதுக்காக இவர் என்ன செய்வாரு, தயார் நிலை காத்திருப்புல பண்ணுவாரு, அனுமதித்தல். சரிதானே? ஏன் புதிய ப்ராசஸ் உண்டு, புதுசா ஒரு வேலை நடக்கிற நேரம், புதுசா ஒரு வேலை நடக்கிற நேரம், சரிதானே? புதுசா ஒரு வேலை நடக்கிற நேரம் திருப்பி இன்னொரு ப்ராசஸ்க்கு உள்ள வரையலாம். நார்மலா பாருங்க, மைக்ரோசாஃப்ட் வேர்டை நாங்க டைப் பண்ணி கொண்டு, இது ப்ராக்டிகல் சரியா? மைக்ரோசாஃப்ட் வேர்டை நாங்க டைப் பண்ணி கொண்டு பேக்ரவுண்ட் பாட்டு ஒன்று கேட்கும்.
மைக்ரோசாஃப்ட் வேர்டை டைப் பண்ணி கொண்டு பேக்ரவுண்ட்ல பாட்டு வந்து கேட்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஏன்னு சொல்லக்கூடிய எழுத்து இன்புட் ஆகுது, பேக்ரவுண்ட்ல பாட்டும் போகும். இந்த இடத்துல உண்மையில என்ன நடக்கும்னா பேக்ரவுண்ட்ல அந்த இது வந்து நிற்கும். இந்த பாட்டோ அல்லது இந்த ஏன்னு சொல்லக்கூடிய ப்ரோசஸோ பேக்ரவுண்ட்ல நிற்கும். சரி, நின்றுதான் ஒன்று நின்று இன்னொன்று கிடந்துடும். ஒரே நேரத்துல எல்லாம் வேலை செய்யறது. சரிதானே? ஒரே நேரத்துல எல்லா வேலையும் நடக்காது. ஃபர்ஸ்ட் ப்ரோசஸ் சென்ட்ரல் ப்ரோசஸிங் மல்டி ப்ரோக்ராம் செய்யறதுன்னா மல்டி டாஸ்கிங் செய்யறதா இருந்தா நம்மளா இருக்கும் மல்டி டாஸ்கிங் செய்யலாம், ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்யலாம், ஒன்றை விட்டு தான் இன்னொன்று எடுக்கணும். அதே மாதிரி தான் நீங்க. சரி, ஒரு ப்ரோசஸ் நடக்கிற நேரம் அவருக்கு என்ன நடக்கணும், அவருக்கு திருப்பி இன்னொரு ப்ரோசஸ்க்காக வெயிட்டிங் இருக்கணும். அதுக்காக இவர் என்ன செஞ்ச புதிய ஒரு ப்ரோசஸ் ஒன்று இன்புட் பண்ணதுனால தயார் நிலையை காத்திருப்பது அனுமதிக்கப்பட்ட அந்த ப்ரோசஸ். சரிதானே? இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இதுல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ப்ரோசஸ், இதுல ஓடிக்கொண்டிருக்கிற ப்ரோசஸ் என்ன நடக்க போகுது, ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வரும். சரிதானே? ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வரும். இப்ப இந்த ப்ரோசஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோசஸ் அனுப்பப்பட்டா இந்த இடம் எம்டி. அப்படித்தானே? ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த ப்ரோசஸ் இங்க ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து பிளாக் ஸ்டேட்டுக்கு போனா அந்த இடம் எம்டி ஆயிடும். எம்டியா இருந்த நேரம் இப்ப இங்க தயார் நிலை காத்திருப்பதில் இருக்கக்கூடிய செயல்படுத்தப்படும். சரி, செயல்படுத்தப்படுது. வேலை நடந்து கொண்டிருக்கு. வேலை நடந்து கொண்டிருக்கிற கேட்கல இவர் என்ன செய்யும், லொக்டி ஸ்டேட்ல இருந்து திருப்பி எடுக்கப்பட்டா தானே இது. பாருங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ப்ரோசஸ் நாங்க லொக்டி ஸ்டேட்டுக்கு அனுப்பணும். சரிதானே? லொக்டி ஸ்டேட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த செயற்பாடு, லொக்டி ஸ்டேட்டுக்கு அனுப்பின ஒரு செயல்பாடு, சரிதான், லொக்டி ஸ்டேட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த செயல்பாடு திருப்பி இங்க வேலை நடந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த இடம் empty. இந்த இடம் empty. அதுக்காக என்ன செய்யும், நிலை காத்திருக்கும் ஒரு ப்ரோசஸ் உள்ளுக்கு வரும், ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப இந்த ஓடிக்கொண்டிருக்கிற ப்ரோசஸ் இல்லாம இந்த தடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடைச்சதுனால திருப்பி இங்க வரும். இப்ப என்ன நடக்கும், ரெண்டு ப்ரோசஸ் ஓட வரும். இதனால் இவர் என்ன செய்வாரு, ஒரு ப்ரோசஸர் தயார்நிலை காத்திருப்புல நீங்க அப்படின்னு சொல்லி தயார்நிலை காத்திருக்கிறதுக்காக அனுப்பும். வெயிட்டிங். சரிதானே? ரைட். இதுக்கு பேர் தான் நாம சொல்ற 7 ஸ்டேட் ப்ரோசஸ், 7 செயல்நிலை வரைபடங்கள். சரிதானே? விளங்கினா இப்ப? Clear, sir. கிளியரா? இந்த டவுட்டும் இல்லை. சரி, அதுல பாருங்க, உங்களுக்கு கீழே செயல் நிலை வரைபடத்தை கீழே நினைக்கிற மாதிரி 5 அல்லது 6 கேள்விகள் டியூப்ல இருக்கும். அந்த 5 இல்லாத 6 கேள்விகள் அதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. சரி, அதை செஞ்சு பார்க்கறதோட திருப்பி பாருங்க, அட்டவணை படுத்தியல்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குதானே, ஷெட்யூலர். அட்டவணைப்படுத்திகளின் வகைகள் எனக்கு தெரியும். நாங்க அட்டவணைப்படுத்திகள்ல 3 வகைகள் பார்ப்போம். அட்டவணைப்படுத்திகள் நான் இது அழிக்காம சொல்றேன்னு சொன்னா இந்த அட்டவணைப்படுத்திகள் வாங்க மார்க் பண்ணணும், எந்த இடத்துல எந்த அட்டவணைப்படுத்தி வரணும்னா. சரி, அப்ப நாங்க அட்டவணைப்படுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல 2 நினைவகங்கள் இருக்கும். இது தெரியும், நாங்க நினைவகத்தை 2ஆ பிரிக்கும். சரிதானே? இது நினைவக முகாமைத்துவத்துக்கு தேவைப்படும். நினைவகத்தை நாங்கள் 2ஆ பிரிவோம். ஒன்று முதன்மை நினைவகம் உண்டு, துணை நினைவகம் உண்டு. அப்ப முதன்மை நினைவகத்துல பிரதான நினைவகத்துல சேவ் பண்ண ஒரு ப்ரோசஸ் துணை நினைவகத்துக்கு வாரதா இருந்தா இவர் என்ன செய்யணும், தற்காலிகமா சேமிக்கப்பட்டு ஒரு இரண்டுக்கு மாற்றப்படணும். இந்த பெர்மனண்டா சேவ் பண்றதுக்கு மாற்றப்படணும். அப்ப என்ன நடந்த பாருங்க, ரன்னிங் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் லொக் பண்ணப்பட்டு அது டெம்பரரி மெமரியில சேவ் பண்ணப்படும். இது வந்து இப்ப நாங்க பிரைமரி மெமரியில சேவ் பண்ணப்பட்டோம். இப்ப பிரைமரி மெமரிக்கு எல்லா மெமரிகளும் லோட் ஆகி ப்ரோசஸ் எல்லாம் லோட் ஆகி இப்ப என்ன செய்வார் இவரு, பிரைமரி மெமரியில இடம் இல்லாத காரணத்தால பிரதான நினைவகத்துல இடப்பற்றாக்குறை காரணமா இவர் என்ன செய்யும், துணை நினைவகத்துக்கு மாற்றுவார்.
துணை நினைவகத்துக்கு மாற்றுவோம். இப்ப இன்னும் இப்படித்தான் நடக்கும். ஒரு பிரதான நினைவகத்துல 4 GB நினைவகம் இருக்கிறதா இருந்தா அந்த 4 GB நினைவகம் ஃபுல்லாவே எங்களோட ப்ரோசஸ் சேர்ந்ததா இருந்தா 4 GB ப்ரோசஸ் ஃபுல்லாவே அந்த இது சேர்ந்ததா இருந்தா right? சேர்ந்ததா இருந்தா இப்ப அந்த 4 GB ப்ரோசஸ்ல அந்த 4 GB பிரதான நினைவகம் ஃபுல்லாவே நிறைஞ்சு முடிஞ்சு இவர் என்ன செய்வாரு துணை நினைவகத்துக்கிட்ட கடன் ஒன்று எடுப்பாரு. துணை நினைவகத்துக்கிட்ட இப்போதைக்கு நாம் பாவிக்கக்கூடியது மாதிரி எனக்கு டெம்பரரியா இடம் ஒன்று தாங்க. இப்ப பிரதான நினைவகம் இதா இருந்தா பிரதான நினைவகம் ஃபுல்லா இருந்த நேரம் இவர் என்ன செய்வாரு துணை நினைவகம் இருக்கக்கூடிய இடம் ஹார்ட் டிஸ்க்ல ஒரு இடத்த பிரதான நினைவகத்துக்கு ஒதுக்குவார். ஹார்ட் டிஸ்க்ல ஒரு இடத்த பிரதான நினைவகத்துக்கு ஒதுக்குவார். அந்த இடத்துக்கு பேர் தான் நாம சொல்லுவோம் மாய நினைவகம். அப்படி இல்லாண்டா மெய்நிகர் நினைவகம். ஏன் பிரதான நினைவகம் தற்காலிகமா செயல்படக்கூடியது, இது நிரந்தரமா செயல்படக்கூடியது. இப்ப நிரந்தரமா செயல்படக்கூடிய ஒரு டிவைஸ் நிரந்தரமா செயல்படக்கூடிய ஒரு உபகரணம் டிவைஸ் வந்து தற்காலிகமா சேமிக்கக்கூடிய இடத்துக்கு மாறப்பட்டது, தற்காலிகத்துக்கு மாற்றப்பட்டது. அப்ப அதுக்கு பேர் தான் நாம என்ன சொல்லுவோம் மெய்நிகர் நினைவகம். இந்த 7 ஸ்டேட் ப்ரோசஸ்ல பிரதான நினைவகம் மெய்நிகர் நினைவகம் இதுதான். 7 ஸ்டேட் ப்ரோசஸ்ல பிரதான நினைவகம் மெய்நிகர் நினைவகம் எதாவது இருந்தா இந்த 3 ஏரியாவும் சரி லோக்கல் ஸ்டேட் ரெடி ஸ்டேட் ரன்னிங் ஸ்டேட் இது 3ம் பிரைமரி மெமரிக்குள்ள வரும், பிரதான நினைவகத்துக்குள்ள வரும். இது ரெடி ஸ்டேட் ரன்னிங் ஸ்டேட் லோக்கல் ஸ்டேட் இது 3ம் பிரதான நினைவகம் சம்பந்தப்பட்டது. ஏன் இந்த புதியவும் டெர்மினேட்டடும் வரலன்னா இந்த புதிய சொல்லக்கூடியது வந்து இன்புட்டோட சம்பந்தப்பட்டது, டெர்மினேட்டிங் சொல்றது அவுட்புட்டோட சம்பந்தப்பட்டது. இது 3ம் பிரதான நினைவகத்தோட சம்பந்தம். பிரதான நினைவகத்துல இடப்பற்றாக்குறை காரணமாக இவர் என்ன செஞ்ச துணை நினைவகத்துக்கு மாற்றப்பட்ட சரி. அப்ப இந்த தயார் நிலை காத்திருப்பும் தடுக்கப்பட்ட காத்திருப்பும் இது ரெண்டும் எங்க வரும் துணை நினைவகத்தோடு சம்பந்தப்பட்டது. சரி, இது பிரதான நினைவகத்தோட சம்பந்தப்பட்டது, ரெடி ஸ்டேட் ரன்னிங் ஸ்டேட் லோக்கல் ஸ்டேட் இது 3ம் பிரதான நினைவகத்தோடு சம்பந்தப்பட்டது. சரி, இந்த ரெண்டும் தயார் நிலை காத்திருப்பும் தடுக்கப்பட்ட காத்திருப்பும் இது ரெண்டும் துணை நினைவகத்தோட சம்பந்தம். ஏன் மாற்றப்பட்டதுன்னு சொல்லி பேர் வார்த்தைக்கான காரணம் என்ன, பிரதான நினைவகத்துக்கு வந்து துணை நினைவகத்துக்கு ஸ்வெப் பண்ணப்பட்ட இது இந்த இடத்துல இருந்து பிரதான நினைவகத்துக்கு லோக்கல் ஸ்டேட்ல இருந்து திருப்பி எங்க நடந்த தடுக்கப்பட்ட காத்திருப்புக்கு ஸ்வெப் பண்ணப்பட்ட பிரதான நினைவகத்திலிருந்து துணை நினைவகத்துக்கு மாற்றப்பட்டது. சரி, அதே மாதிரிதான் நடந்த தயார் நிலை காத்திருப்பில் இருக்கக்கூடிய துணை நினைவகத்தில் இருக்கக்கூடிய ப்ரோசஸ் செயல்படுத்தப்பட்டதுனால திருப்பி நடந்த பிரதான நினைவகத்துக்கு மாற்றப்பட்டது, துணை நினைவகத்துக்கு வந்து திருப்பி பிரதான நினைவகத்துக்கு மாற்றப்படும். இந்த ப்ரோசஸ் நாங்க பிறகு பார்ப்போம். மேப்பிங் என்று பக்கமாக்கல் என்று சொல்லி ஒரு ப்ரோசஸ், இன்னொன்று படமாக்கல் என்று சொல்லி இன்னொரு ப்ரோசஸ். பக்கமாக்கல் என்று சொன்னா என்ன, பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய ப்ரோசஸ் துணை நினைவகத்துக்கு அனுப்புறதா என்று பக்கமாக்கல், துணை நினைவகத்திலிருந்து ஒரு ப்ரோசஸ் பிரதான நினைவகத்துக்கு அனுப்புறதா இருந்தா அது படமாக்கல். அதை நாங்க பிறகு டீட்டெயிலா பார்ப்போம். சரிதானே, இது கிளியரா? சரி, இனி பார்ப்போம் அட்டவணைப்படுத்துதல். அட்டவணைப்படுத்திகள் 3 வகை. ஒன்று லாங் டேர்ம் ஷெட்யூலர் LTS, லாங் டேர்ம் ஷெட்யூலர். இன்னொன்று ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், இன்னொன்று மிட் டேர்ம் ஷெட்யூலர். நீண்ட கால அட்டவணைப்படுத்தி, நீண்ட காலம், ஷார்ட் டேர்ம் குறுகிய காலம், மிட் டேர்ம் நடுத்தர கால அட்டவணைப்படுத்தி. இந்த 3 அட்டவணைப்படுத்திகளும் பார்ப்போம். இந்த 3 அட்டவணைப்படுத்திகளும் எதோட தொழிற்பாடுகள் நீண்ட கால அட்டவணைப்படுத்தி ஒரு செயலை தயார் நிலைக்கு அனுப்பக்கூடிய இடத்துல லாங் டேர்ம் ஷெட்யூலர் LTS இங்க வரும்.
புதிய ஒரு ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்டுக்கு போற நேரத்துல புதியக்கும் ரெடி ஸ்டேட்டுக்கும் இடையில தான் எல்டிஎஸ் இருக்க போறேன். சரி, லாங் டேர்ம் ஷெட்யூல் இருக்க போறேன். அதே போல பாருங்க, தயார்நிலை காத்திருப்புகளிலும் செயல்படுத்தப்பட்டதுனால ரெடி ஸ்டேட்டுக்கு போனதான். அப்ப தயார்நிலை காத்திருப்புக்கும் ரெடி ஸ்டேட்டுக்கும் இடையிலையும் ஒரு எல்டிஎஸ் அனுப்பப்படுகிறது. இந்த நீண்ட கால அட்டவணைப்படுத்தி இன்னொரு பேர் பணி அட்டவணைப்படுத்தி, நான் அதுல தந்திருக்கேன் கம்ப்யூட்டர்ல பணி அட்டவணை. சரிதானே? நீண்ட கால அட்டவணைப்படுத்தி என்ன செய்யும்? புதிய ஒரு ப்ரோசஸர் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டுக்கு அனுப்பக்கூடிய இடத்துல தொழிற்படும் லாங் டேர்ம் ஷெட்யூலர். அவர் அந்த வேலையை செய்வார், பணியை அட்டவணைப்படுத்திடுவார். சரி, அடுத்தது பாருங்க, நடுத்தர கால அட்டவணைப்படுத்தி. நடுத்தர கால அட்டவணைப்படுத்தி எங்க வரணும்னா, நடுத்தர கால அட்டவணைப்படுத்துவது எப்பயுமே ரெடி ஸ்டேட்டுக்கும் ரன்னிங் ஸ்டேட்டுக்கும். சாரி, நடுத்தர கால அட்டவணைப்படுத்தல் என்ன நோட் வந்துருக்கு? நடுத்தர கால அட்டவணைப்படுத்தில பிரதான நினைவாற்றும் துணை நினைவாற்றும் இடையிலான அந்த அட்டவணைப்படுத்தானே நடுத்தர கால அட்டவணைப்படுத்தி. அப்படித்தான் நோட் இருக்கும். இந்த நடுத்தர கால அட்டவணைப்படுத்தி என்ன செய்யும்? பிரதான நினைவகத்திலிருந்து துணை நினைவகத்துக்கு மாற்றக்கூடிய செயற்பாட்டையும் பிரதான நினைவகத்திலிருந்து துணை நினைவகத்துக்கு அனுப்பக்கூடிய செயற்பாடையும் துணை நினைவகத்திலிருந்து பிரதான நினைவகத்துக்கு அனுப்பக்கூடிய செயற்பாடையும் இந்த எம்டிஎஸ் மேற்கொள்ளும். மிட் டேர்ம் ஷெட்யூலர் நடுத்தர கால அட்டவணைப்படுத்தி. லாங் டேர்ம் ஷெட்யூல் என்ன செய்யும்? புதிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசஸர் ரெடி ஸ்டேட்டுக்கு அனுப்பும் லாங் டேர்ம் ஷெட்யூலர். மிட் டேர்ம் ஷெட்யூலர் என்ன செய்யும்? பிரதான நினைவகத்திலிருந்து துணை நினைவகத்துக்கும் துணை நினைவகத்திலிருந்து பிரதான நினைவகத்துக்கும் ப்ரொசஸர் மாற்றுறதுக்கான வேலையை மிட் டேர்ம் ஷெட்யூலர் செய்யும். இந்த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் வேலை என்னன்னா, ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் வேலை என்னன்னா, ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ப்ரொசஸர் இந்த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் செய்யும். அதாவது ப்ரொசஸர் சம்பந்தப்பட்டது ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். சரி, ப்ரொசஸர் சம்பந்தப்பட்டது ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். மிட் டேர்ம் ஷெட்யூல் என்ன செய்யும்? புதியது ரெடி ஸ்டேட்டுக்கு அந்த வேலையை எல்டிஎஸ் செய்யும். எல்டிஎஸ் செய்யும் என்ன? பிரதான நினைவகத்துடன் துணை நினைவகத்துக்கு மாற்றக்கூடிய செயற்பாடு, துணை நினைவகத்துடன் பிரதான நினைவகத்துக்கு மாற்றக்கூடிய செயற்பாடு, இதெல்லாம் எல்டிஎஸ் செய்யும். எஸ்டிஎஸ் என்ன செய்யும்? ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் என்ன செய்யும்? ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கும் ரெடி ஸ்டேட்டுக்கும் ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து டிட்டர்மினேட் ஸ்டேட்டுக்கும் இது எல்லாத்தையும் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் செய்யும். சரி, அவ்வளவும் தான் ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட். இது ஃபுல்லா செயல் முகாமைத்துவம். சரியா? செயல் முகாமைத்துவத்துல வேற என்ன சரி விளங்கி கொள்றதுக்கு இருக்கா? செயல் முகாமைத்துவத்துல வேற ஏரியாக்கள் இருக்கு. செயல் முகாமைத்துவத்துல பாக்குறதுக்கு வேற செயல்பாடுகள் என்னன்னா, கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் சொன்னாங்கன்னா, மற்றது செயல் கட்டுப்பாட்டு தொகுதி, சந்தர்ப்ப நிலை மாற்றல், மற்றது செயல் கட்டுப்பாட்டு தொகுதி. இது ரெண்டும் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இந்த செயல் கட்டுப்பாட்டு தொகுதியை வேலை என்னன்னா ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக். மொத்த செயல்பாடையும் செய்யக்கூடியதுதான் இந்த ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக். சரி, எல்லா வேலையும் செய்யக்கூடியதுதான் இந்த ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக். என்ன செய்யும்னா, இவற்றை வேலை என்னன்னா, ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகணுமா அந்த ப்ரோசஸ், அதை கட்டுப்படுத்துறது ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக். ரன்னிங் ஸ்டேட் இந்த பிளாக் ஸ்டேட்டுக்கு போகணுமா, அதை கட்டுப்படுத்துறது ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக். அதே மாதிரி ஒரு ப்ரோசஸுக்கு ஐடியை கொடுக்கும். இப்ப நோவலா பாருங்க, ஒரே நேரத்துல நிறைய ப்ரோசஸ் உள்ளுக்கு வரணும். கம்ப்யூட்டர்ல ஒரே நேரத்துல நிறைய ப்ரோசஸ் உள்ளுக்கு வரணும். ப்ரொசஸருக்கு தெரிய எந்த மாதிரி ஒரு ப்ரொசஸர், வேறு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வேலையா, சரி ப்ரெசன்டேஷன் வேலையா அப்படின்னு சொல்லி ப்ரொசஸர் சரியா தெரியா. அப்படி வேறு என்ன செய்வாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடி வந்து கொடுப்பாரு. சரி, அப்படின்னா இப்ப
ரவின்னு சொல்லி ஒரே வகுப்புல 2 பேர் இருந்தா, ரவின்னு சொல்லி ஒரே வகுப்புல 2 பேர் இருந்தா, ஒரு ஆள் ரவி எழுதுங்கன்னு சொல்லி சொன்னா 2 ரவியும் எழுந்துக்கணும். அந்த அவரை தனித்துவமா இனம் காணத்துக்கு என்ன செய்யணும்? ரவியோட நம்பரை சொல்லி இது பண்ணணும். அவருக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லிடுவோம். அந்த இண்டெக்ஸ் நம்பர் ப்ரொசஸுக்கு கொண்டு வர அந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கறது இந்த ப்ரொசஸ் கண்ட்ரோல் ப்ளாக். அதே போல எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த வேலை நடந்தது, எந்த இதுல நடக்க போற எல்லா ரெக்கார்ட்ஸையும் இந்த ப்ரொசஸ் கண்ட்ரோல் ப்ளாக் செஞ்சு வச்சு. சரிதானே? சரி. சந்தர்ப்ப நிலை மாற்றல் என்று சொன்னா, சந்தர்ப்ப நிலை மாற்றல் என்று சொன்னா ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற ப்ரோசஸ் அந்த இடத்தை கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு ப்ரோசஸ் வருமா இருந்தா, இந்த இடத்துல நடந்த ஆல்ரெடி ஓடிக்கொண்டிருந்த ப்ரோசஸ் திருப்பி அதே ப்ரோசஸ் உள்ளுக்கு வந்ததுனால இந்த ப்ரோசஸ் பின்னிக்கு வச்சுட்டு இந்த ப்ரோசஸ் முன்னுக்கு வந்து அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் கண்டெக்ட் ஸ்விட்சிங், ஸ்விட்ச் பண்றோம், மாற்றுது. இப்ப இவர் என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தேன், டைப்பிங் வேலை தானே செஞ்சு கொண்டிருந்தேன். டைப்பிங் வேலை செஞ்சு கொண்டிருக்கிற கேப்ல பிரிண்டிங் வேலை ஒன்றுக்கு வந்து இப்போ டைப்பிங் வேலை என்ன செஞ்சோம், அப்படியே பின்னுக்கு வச்சுட்டு பிரிண்டிங் வேலை முன்னுக்கு வந்து அதான் கண்டெக்ட் ஸ்விட்ச். ஸ்விட்ச் பண்றோம், ஒரு வேலை இன்னொரு வேலையில இருந்து ஸ்விட்ச் பண்றோம். சரி, அவ்வளவுதான் எங்கிட்ட இந்த ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட். சரிதான். ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட் நோட்டு பண்ணி திருப்பி இன்னொரு வாரம். நான் உங்களுக்கு பால் ஒரு கேள்வி இது ஒன்று போட்டேன், பேப்பர் ஒன்று போட்ட இந்த வருஷம் செகண்ட் டேர்ம் சீட் 2ஆம் தவணை முன்னோடி பரீட்சை ஜூலை 2025 சீட்ஸ் பேப்பர் ஒன்று போட்டேன். அந்த சீட்ஸ் பேப்பர்ல 22ஆம் கேள்வி இதை பத்தி ஒரு கேள்வி ஒன்று வந்துருக்கு. 22ஆம் கேள்வி ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக்கை பற்றியும் வந்துருக்கு. சரி, 22ஆம் கேள்வி என்ன கேட்டிருக்குன்னா நல்லா பாருங்க. சரி, கேட்டுக்கொண்டு தானே இருக்கீங்கன்னா? ஓ சார். சரி, டயர்டா இதை படிச்சிட்டீங்களே, ப்ரோசஸ் கண்ட்ரோல் இது செயல்நிலை இல்ல மாற்றத்தை படிச்சுட்டு? இல்ல சார். சரி, கேள்வியை பாருங்கப்பா. உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்க அப்படியே பெக்ல வைத்து இதை கொஞ்சம் பார்த்துக்கணும், பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கணும் போன்ல. செய்நிரல் ஒன்று 22ஆம் கேள்வி, அந்த சீட்ஸ் பேப்பர் 22ஆம் கேள்வி. செய்நிரல் ஒன்று நிறைவேற்றப்படும் போது செயலாக மாற்றமடைந்து அது பல நிலை மாற்றங்களின் ஊடாக பல நிலைகளை கொண்டிருக்கும். செயலாக மாற்றமடைந்து அது பல நிலை மாற்றங்களின் ஊடாக பல நிலைகளை கொண்டிருக்கும். இதன் போது தொழிற்படும் அட்டவணைப்படுத்திகள் பற்றிய பின்னரும் கூற்றுப்பொருள் சரியானது இது. சரி, 1வது கேள்வியை பாருங்க. 1வது விட செயலானது தயார் நிலையிலிருந்து ஓடு நிலைக்கும், செயல் தயார் நிலையிலிருந்து ஓடு நிலைக்கும், ஓடு நிலையிலிருந்து தயார் நிலைக்கும், ஓடு நிலையிலிருந்து தயார் நிலைக்கும் இடையே இடம்பெறும் நிலை மாற்றம் குறுகிய கால அட்டவணைப்படுத்தி எனப்படும். சரிதானேனா? ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கும் ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கும் இதற்கிடையில நடக்கக்கூடிய அந்த நாங்கள் இந்த பேர் சொன்னேன் குறுகிய கால அட்டவணைப்படுத்தி ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். சரி, ஒன்னாவது சொல்லிருக்கு. அப்போ ஒன்னாவது சரின்னு சொல்லி எடுக்கணும். சரி, 2வது பிள்ளைன்னு பார்ப்போம். நீண்ட கால அட்டவணைப்படுத்தியானது முதன்மை நினைவகத்திலிருந்து மெய்நிகர் நினைவகத்துக்கு மாற்றப்படும் போது தொழிற்படும். முதன்மை நினைவகத்திலிருந்து மெய்நிகர் நினைவகத்துக்கு மாற்றக்கூடிய தொழிற்பாட்டுக்கு நாங்க என்ன பேர் சொன்னேன்? எம்டிஎஸ். எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா என்ன? மிட் டைம் ஷெட்யூல். மிட் டேர்ம் ஷெட்யூல், நடுத்தர கால அட்டவணைப்படுத்தி. அப்ப அந்த இது வந்து 3வது நீண்ட கால அட்டவணைப்படுத்தி மத்திய கால குறுகிய கால அட்டவணைப்படுத்திகளை விட வேகம் கூடியதாகும். நீண்ட கால அட்டவணைப்படுத்தி மத்திய கால அட்டவணைப்படுத்திகளை விட வேகம் குறைவு. தேவண்டா நோட் பண்ணிக்கணும். வேகம் வந்து குறுகிய கால அட்டவணைப்படுத்திகள்ல ஆக ஸ்பீடா இருக்கும்.
காரணம் என்ன? குறுகிய கால அட்டவணைப்படுத்தி ப்ரொசஸ் சம்பந்தப்பட்டது. ப்ரொசஸ் ஃபுல் ஸ்பீட். அதனால குறுகிய கால அட்டவணைப்படுத்தி ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் ஃபுல் ஸ்பீடா தான் இருக்கு. இந்த ரெண்டு அட்டவணைப்படுத்திகளையும் விட ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் குறுகிய கால அட்டவணைப்படுத்தி ஃபுல் ஸ்பீட். சரி. அதே போல இந்த நடுத்தர கால அட்டவணைப்படுத்தி மிட் டேர்ம் ஷெட்யூலர் இந்த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலருக்கும் லாங் டேர்ம் ஷெட்யூலர் ரெண்டுக்கும் இடைப்பட்டதா இருக்கும் ஸ்பீட். சரி, ஸ்பீட் இடைப்பட்டதா இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட சம்பந்தப்பட்டதுனால இருக்கிறதுனால இவரு கொஞ்சம் ஸ்பீட் கூட. இந்த எம்டிஎஸ் மிட் டேர்ம் ஷெட்யூலர் பேர் மாதிரியே நடுத்தர மாதிரியே இந்த எஸ்டிஎஸ்க்கும் எல்டிஎஸ்க்கும் இடையில தான் ஸ்பீட் இருக்கும். அப்ப எல்டிஎஸ் என்ன ஆகும்? எல்டிஎஸ் எஸ்டிஎஸ் விட குறைவாகவும் எம்டிஎஸ் விட கூடவாகவும் இருக்கும் எல்டிஎஸ். சரிதான். அப்ப நீண்ட கால அட்டவணைப்படுத்தி மத்திய கால குறுகிய கால அட்டவணைப்படுத்தியல வேகம் கூடியதா இல்ல, வேகம் குறைவு. அப்ப நீண்ட கால அட்டவணைப்படுத்தியலை விட கூட மிட் டேர்ம் ஷெட்யூலரை விட நடுத்தர கால அட்டவணைப்படுத்தியை விட லாங் டேர்ம் ஷெட்யூலர் கூட. நாலாவது, துணை தேக்கத்திலிருந்து புதிதாக அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செயலொன்று தயார் நிலைக்கு வருவதற்கான நிலை மாற்றம் நீண்ட கால அட்டவணைப்படுத்தி ஆகும். துணை தேக்க சாதனத்தில் இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செயலொன்று தயார் நிலைக்கு வருவதற்கான இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ், மாற்றப்பட்டதும் காத்திருப்பதுமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் தயார் நிலைக்கு வாரதுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? அது நீண்ட கால அட்டவணைப்படுத்தியா? நீண்ட கால அட்டவணைப்படுத்தி சொன்னாங்க இல்லைன்னா அதுக்கு பேர் மிட் டேர்ம் ஷெட்யூலர். மிட் டேர்ம் ஷெட்யூலர் அதாவது பிரதான நினைவாக்கத்தின் துணை நினைவாக்கத்துக்கும் துணை நினைவாக்கத்தின் பிரதான நினைவாக்கத்துக்கும் மாற்றக்கூடிய ஷெட்யூலர் வந்து மிட் டேர்ம் ஷெட்யூலர். அடுத்தது, ஓடு நிலையிலிருந்து தடுக்கப்பட்ட நிலைக்கு வருவதற்கான நிலை மாற்ற நிபந்தனை அனுப்புதல் எனப்படும். ஓடு நிலையிலிருந்து தடுக்கப்பட்ட நிலைமைக்கு தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வருவதற்கான நிபந்தனை அனுப்புதல், டிஸ்பேட்ச் ஆகிறது. டிஸ்பேட்ச் ஆகிறது இந்த இடத்துக்கு தான். டிஸ்பேட்ச் ஆகிறது இங்க ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து டெர்மினேட் ஸ்டேட்டுக்கு தான் டிஸ்பேட்ச் ஆகும். சரியாயிடும். இதெல்லாம் நடக்கும். ஓடு நிலையிலிருந்து பிளாக் ஸ்டேட்டுக்கு வரதுக்கான காரணம் என்ன? இன்புட் அவுட்புட் டிவைஸ் எதுவும் கிடைக்காத காரணத்தால் தான் ஓடு நிலையிலிருந்து தடுக்கப்படும் நிலைமைக்கு வரும். சரிதானே? அப்ப அப்படியான கேள்விகள் வந்து சரி. அதுல 23ஆம் கேள்வி ஒன்று நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அதை அப்படியே வச்சுட்டு நீங்க உங்களோட டியூப்ல காட்டுவாங்க. டியூப்ல இருக்கக்கூடிய கேள்வி எடுத்துவாங்க. டியூப்ல இருக்கக்கூடிய கேள்வி எழுப்புவாங்க. அந்த கேல்குலேஷன் பாட்டல்ல மற்றது கேல்குலேஷன்ஸ் பாட்டம் இருக்கு செயல் முகாமைத்துவத்துல. அது எப்படின்னு சொல்லி நாங்கள் பிறகு பார்ப்போம். 7 செயல்நிலை வரைபடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல 3ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செயல்நிலை தான் சரியான இது வந்து செயல்நிலை. மற்றது அடுத்தது வந்து கொஞ்சம் சின்ன பிழை ஒன்று இருக்கு. கொஞ்சம் அங்கே கோடுகள்ல சின்ன பிழை ஒன்று இருக்கு. அதை பாருங்க, செயல்முறை நிலைகள், அடிப்படை செயல்முறை நிலைகள் என்னவாக இருக்கும்? மேலதிக செயல்நிலைகள் என்று சொன்னா என்ன? மத்திய செயற்பாட்டறையில் செயல்படும் செயல்முறைன்னு சொன்னோம்னா, மாய நினைவகத்தில் செயற்பாடும் செயல்முறைன்னு சொன்னோம்னா, செயல்முறைக்கு என்னென்ன பெயர்கள் கொடுக்கலாம்? அதான் அந்த செயல்நிலை வரைபடத்தை கீழே இருக்கு. சரி, செயல்நிலை வரைபடத்தை கீழே இருக்கு. செயல்களுக்கு எந்த மாதிரி பெயர் கொடுக்கலாம் என்று. சரிதானா?
சரி, ரைட். அதுல பாருங்க, அனுமதித்தல், உட்புகுத்தல் அல்லது உள்ளே அப்படின்னு பேர் கொடுக்கலாம் அனுமதித்தலுக்காக. டிஸ்பேட்ச்னு சொல்றது அனுப்புதல் அல்லது காலவரையறுத்து அனுப்புதல் அப்படியும் பேர் சொல்லலாம். ஒவ்வொரு பேருக்காக அத பேரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்ப நீங்க வாங்க பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில். ரெண்டாவது, ஒன்னாவது ஆன்சர் என்ன? ஒன்னாவது ஆன்சரை கொஞ்சம் பாருங்க. ஒன்னாவதுல கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அணி செயல்முறையில் 7 படிநிலைகளுடன் கூடிய செயல்முறை நிலை மாதிரியில் உள்ள 7 நிலைகளில் எந்நிலைகளிலிருந்து செயல்முறைகள் தயார் நிலைக்கு நேரடியாக வந்தடையும்? லேசான கேள்வி. எந்த நிலையிலிருந்து வரும் தயார் நிலைக்கு? சொல்லுங்க பாக்க. தயார் நிலைக்கு நேரடியா வந்தக்கூடியது எந்த நிலையிலிருந்து வரும்? பார்த்தா விளங்கும். அம்புக்குறிகள் எந்தெந்த பக்கம் போறோம்னு சொல்லி பார்த்தா விளங்கும். கேளுமா. புதிய நிலையிலிருந்து வரும். வேற வேற எங்க வரும்? தயார் நிலை இருப்புல இருந்து. அதான் இப்ப தயார் நிலைக்கு ஒரு ப்ரோசஸ் வரக்கூடிய வேலை கேட்குது. தயார் நிலைக்கு அந்த ப்ரோசஸ் எதிலிருந்து வரும்? நேரடியாக வந்தடையும். எதிலிருந்து வரும்? புதியலிருந்தும் வரும். வேணா திருப்பி எதிலிருந்து வரும்? ஓடு நிலையிலிருந்தும் வரும். பாருங்க, அம்புக்குறி ஓடு நிலைக்கு, இப்ப தயார் நிலைக்கு எங்கெங்கெல்லாம் அம்புக்குறி இடப்பட்டிருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன். சரி, இப்ப இது பாருங்க. இது இதை பாருங்க, எம்பிஎஸ் இதெல்லாம் நாங்க கேட்ட கேள்வி என்ன? எந்த 7 செயல்முறை மாதிரியில் தயார் நிலைக்கு வந்தடையக்கூடிய எந்தெந்த ஸ்டேட்லேருந்து தயார் நிலைக்கு வந்தடையலாம் அப்படின்னு சொல்ல பாருங்க. தயார் நிலைக்கு வந்திருக்கக்கூடிய தயார் நிலைக்கு புதியிலிருந்து தயார் நிலைக்கு வரலாம். ரன்னிங் ஸ்டேட்லேருந்து ஓல்ட்லேருந்து தயார் நிலைக்கு வரலாம். காரணம் காலம் முடிவடைந்ததுனால. தடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தயார் நிலைக்கு வந்திருக்கலாம். காரணம் என்ன? தயார் நிலைக்கு வந்திருக்கலாம். திருப்பி தயார் நிலையிலிருந்து தயார் நிலை காத்திருப்பிலிருந்து செயல்படுத்தப்பட்டதுனால தயார் நிலைக்கு வந்திருக்கலாம். சரிதானே? கிளியரா இது? தயார் நிலைக்கு எந்த இடத்துக்கு வந்தாங்க? நேரடியாக வந்த புதியிலிருந்து நேரடியாக வந்தடையலாம். ரன்னிங்கிலிருந்து நேரடியாக வந்தடையலாம். தொட்டிலிருந்து நேரடியாக வந்தடையலாம். தயார் நிலை காத்திருப்பிலிருந்து நேரடியாக வந்தடையலாம். இந்த 7 செயல்நிலை வரைபடங்கள் மனசில் இருந்தால் தான் இந்த மாதிரி கேள்விகளை ஆன்சர் பண்ணலாம். பார்ட் 1 கேள்விகளுக்கு. சரிதானே? சம்டைம் இது வந்து பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் பார்ட்லையும் போடுவோம். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. பணி செயல்முறையில் 7 படிநிலை கூடிய செயல்முறை நிலை மாதிரியில் தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் செயல்முறை ஒன்று அடுத்து செல்லக்கூடிய சாத்தியமான நிலைகள் இரண்டினை குறிப்பிட்டு அம்மாற்றத்திற்கான காரணங்களையும் எழுதுக. தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் செயல்முறை ஒன்று அடுத்தது எந்த ப்ரோசஸுக்கு போகலாம்? தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ப்ரோசஸ். சரி, வீடியோ பாருங்க. தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ப்ரோசஸ் அடுத்து எங்க போகலாம் பாருங்க. வந்திருக்கிறது 2 அம்புக்குறி. தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ப்ரோசஸ் இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடைத்த காரணத்தால, உள்ளீடு வெளியீடு சாதனங்கள் கிடைத்த காரணத்தால தயார் நிலைக்கு வந்தடையலாம் உண்டு. தடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ப்ரோசஸ் காத்திருந்ததால மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமைக்கு அல்லது தடுக்கப்பட்ட காத்திருந்ததுமான நிலைமைக்கு வந்தடையலாம். பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி கேள்விகள். ஸ்டேட் ப்ரோசஸ்ன்னு சொல்றது அது விளங்கி செய்யறது. லேசி. சரிங்க. 3வது பாருங்க. பணி செயல்முறையில் செயல்நிலை மாதிரியில் மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலையில் இருக்கும் செயல்முறை ஒன்று அடுத்து செல்லக்கூடிய சாத்தியமான நிலைகள் இரண்டினை குறிப்பிட்டு மாற்றத்திற்கான காரணங்களையும் எழுதுக. மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமை.
பிளாக் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் காத்திருக்கும். ரைட். இப்ப கேட்கறது என்ன? மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமையில் இருக்கக்கூடிய ப்ரோசஸ் அடுத்து எங்கெங்கெல்லாம் போகலாம்? ஒன்று இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடைக்காத காரணத்தால தயார் நிலை காத்திருப்புக்கு வந்தடையலாம், அல்லது செயல்படுத்தப்பட்டதுனால தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கலாம். ரெண்டுக்கு ஆன்சர். கேட்டிருக்கிற கேள்வி என்ன? மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமை. அதுக்கு இன்னொரு பேரும் நீங்க சொல்லலாம் என்ன? தடுக்கப்பட்ட காத்திருப்பு. மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமையில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் அடுத்து எங்கெங்கெல்லாம் போகலாம்? ஆக்டிவ் பண்ணப்பட்டதுனால செயல்படுத்தப்பட்டதுனால பிளாக் ஸ்டேட்டுக்கு போகும், தடுக்கப்பட்ட நிலைக்கு போகும். அது உண்டு. இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடைக்காத காரணத்தால தயார் நிலை காத்திருப்புக்கு போய் சேரும். அது சரிதானே? அது ரெண்டு. அடுத்த கேள்வி பாருங்க. அஞ்சாம் கேள்வி. அஞ்சாவதா நாலாவது? பணி செயல்முறைமையில் எழுது பணி செய்யக்கூடிய செயல்முறை நிலை மாதிரியில் மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலையில் இருக்கும் செயல்முறை ஒன்று எவ்வாறு மீண்டும் செயல்முறைப்படுத்தலுக்காக எந்நிலைகளிலிருந்து ஓடுநிலைக்கு வர முடியும் என குறிப்பிடுக. மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமை திருப்பி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு எப்படி வந்தடையும்? மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமையில் எப்படி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்தடையும்? பார்த்தா தெரியும். ஒரு பக்கம் இந்த ரவுண்டால வரலாம், இந்த ரவுண்டாலும் வரலாம். மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டதுமான நிலைமை ஒன்றாவது இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடைக்காத காரணத்தால எதுவும் கிடைக்காத காரணத்தால தயார் நிலை காத்திருப்புக்கு வந்து அங்கிருந்து செயல்படுத்தப்பட்டதுனால தயார் நிலைக்கு வந்து தயார் நிலையிலிருந்து அனுப்பப்பட்டு ஓடு நிலைக்கு வந்தடையலாம். கொண்டு அடுத்தது தடுக்கப்பட்ட காத்திருப்பில் இருக்கக்கூடிய செயல்படுத்தப்பட்டதுனால தடுக்கப்பட்ட நிலைமைக்கு வந்து தடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடைத்த காரணத்தால தயார் நிலைக்கு வந்து தயார் நிலையிலிருந்து அனுப்பப்பட்டதுனால ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்தடையலாம். அது உண்டு. சரிதானே? தொடங்கினாது தடுக்கப்பட்ட காத்திருப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் எந்த மாதிரி எப்படி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்தடையும்? அதான் கேட்கிறது. ஒன்றோ இந்த பக்கத்தால வந்துச்சு, இன்னொன்று சில பக்கத்தால வந்து ரெண்டு முறை. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. அஞ்சாம் கேள்வி. பணி செயல்முறைமையில் 7 படிநிலை செய்யக்கூடிய செயல்முறை நிலை மாதிரியில் தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் செயல்முறை ஒன்று பிளாக் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு செயல்முறை ஒன்று செயல்முறைப்படுத்தலுக்காக ஓடுநிலைக்கு எந்நிலைகளினூடாக வர முடியும். அதாவது பிளாக் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு எப்படி மாத்துறது? பிளாக் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எப்படி வந்தடையும்? ஒரு முறை இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடைச்ச காரணத்தால தயார் நிலைக்கு வந்து தயார் நிலையிலிருந்து அனுப்பப்பட்டதுனால ஓடு நிலைக்கு வந்தடையலாம். அது ஒன்று. இன்னொன்று பிளாக் ஸ்டேட்டிலிருந்து காத்திருத்தல் தாமதமாகையால தடுக்கப்பட்ட காத்திருப்புக்கு வந்து தடுக்கப்பட்ட காத்திருப்பிலிருந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடைக்காத காரணத்தால தயார் நிலை காத்திருப்புக்கு வந்து தயார் நிலை காத்திருப்பிலிருந்து செயல்படுத்தப்பட்டதுனால தயார் நிலைக்கு வந்து அதிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு நிலைக்கு வரும். இந்த ரெண்டு இதுவும் போதுமானது. சரிதானே? பாருங்க பட்டி விட்ட இன்னும் என்ன இருக்குதுன்னு சொல்லி பாக்குறது. செயல் உருவாக்கத்திற்கான காரணங்கள் அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செயல் முடிவுறுத்தலுக்கான காரணங்கள், சந்தர்ப்ப ஆளி கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் சொன்னா, அட்டவணைப்படுத்தி சொன்னா, செயல்களுக்கு செயல்னை ஒதுக்குதல், அட்டவணைப்படுத்தி கொள்கைகள், பன்னிலைப்படுத்தல், நேரப்பகிர்வு, செயலை நுட்ப பயன்பாடு. இதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல நினைவக முகாமைத்துவத்தை பத்தி படிப்போம். சரிதானே? இன்றைக்கு நான் வந்து நிப்பாட்டுறதுக்கான காரணம் இன்றைக்கு ஒரு ஆள் தானே ஜொயினா இருக்கும். இப்போ பாடமணியாயுமே சரிதானே? பாடமணியாயும் செயல் முகாமைத்துவம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இதை பார்த்துட்டு போகலாம். ஆனா நினைவக முகாமைத்துவத்துல முழு கேள்வியும் வரும். கேல்குலேஷன்ஸ் பார்ட் இருக்குன்னா கேள்வியும் அவ்வளோதான். சரிதானே? ரைட். அப்போ நாங்கள் அடுத்ததை வந்து இதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எடுத்தேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிதானே?